நேர வணக்கம். பெருமளவுக்கு அதிகம் பேசப்பட்டதும் உரையாடப்பட்டதுமான ஒரு அம்சத்தை இன்று நாங்கள் கருப்பொருளாக எடுத்திருக்கிறோம். தமிழ் பொது வேட்பாளரும் அரசியலும் என்ற இந்த பகுதியில் இரு மாணவர்கள் உரையாட இருக்கிறார். குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசறிவியல் துறையின் சிறப்பு கலையை கற்றுக்கொண்டிருக்கின்ற செல்வி கிருத்திகா அவர்களும், அதே போன்று செல்வி லெலக்ஷனா அவர்களும் இந்த உரையாடலை நிறைவு செய்வதற்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். ஏறக்குறைய இருவருமே அரசறிவியல் துறையினுடைய விரிவுரைக்கு அப்பால் தங்களுடைய செயல்பாடுகளை முதன்மைப்படுத்துகின்ற மரபை கொண்டவர்கள். ஆகவே அந்த அடிப்படையிலும் இந்த முழுநாள் நிலா கருத்தரங்கை தொடர்ச்சியாக என்னால் மேற்கொள்ளப்படுவது என்பது அது ஒரு வறுமையான பயிற்சியாக மட்டும் இல்லாமல் அது மாணவர்களோடு சேர்ந்தும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விடயத்தை மாணவர்கள் சார்ந்து இந்த அரசறிவியல் துறையினுடைய நோக்கம் சார்ந்தும் அதனுடைய விரிவாக்கம் சார்ந்தும் நாங்கள் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். இதே போன்று கடந்த உரையாடல்களில் எங்களுடைய மாணவன் மாசன் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய 2 மாணவிகளை அறிமுகப்படுத்துகிறோம். உண்மையில் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி என்பது அல்லது பல்கலைக்கழகத்தினுடைய பணி என்பதில் மிக முக்கியமானது கருத்தியல் ரீதியான அம்சங்களை இந்த சமூகத்துக்கு கொண்டு செல்வது. அத்தகைய ஒரு செய்முறைக்குள்ளே தான் இன்றைய உரையாடலினுடைய உள்ளடக்கம் இருக்கும். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து எல்லா தளத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அல்லது நிராகரிக்கப்படக்கூடிய ஆரோக்கியமான விமர்சனங்களை கொண்ட, மிக மோசமான விமர்சனங்களை கொண்ட என்று எல்லா பரப்புகளாலும் பெருமளவுக்கு உரையாடப்படுகிறது. அரசியல் கட்சிகளும் சரி, சிவில் அமைப்புகளும் சரி, இது தொடர்பான உரையாடல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. ஈழத்தமிழர்களுடைய அரசியலின் ஒரு மீளெழுச்சிக்கான ஒரு உபாயமாகத்தான் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு அம்சம் முன்னிறுத்தப்படுகிறது. அதுக்கான பின்னணிகளும் பெருமளவுக்கு அதனுடைய நீண்ட வரலாற்றோடு இந்த 75 வருட கால பகுதிகளில் ஈழத்தமிழர்கள் இலங்கை அரசோடு அல்லது இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்கின்றதனுடைய விளைவுகளையும் கருத்தில் கொண்டு, அதே நேரத்தில் தமிழர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரிவினைகள் அல்லது வேறுபாடுகள், முரண்பாடுகள் சார்ந்தும் இந்த விடயத்தினுடைய முதன்மை அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு எல்லா ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பரப்பிலும் அதுக்கான பயணத்தை மேற்கொள்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையாக கருதப்படுகிறது. அதில் ஒரு பங்கெடுப்பை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசறிவியல் துறை எடுத்திருக்கிறது. இது சார்ந்த விடயங்களில் பல்கலைக்கழகம் சார்ந்தும் பல்கலைக்கழகத்துக்கு வெளியேயும் அதீதமான விடயங்களை உரையாடுவதற்கு முயற்சிக்கிறோம். உரையாடல் ஒரு ஆரோக்கியமான எண்ணத்தை சமூகத்துக்கு கொண்டு வருகின்ற போது அதனால் மாற்றங்களும் அதோடு சேர்ந்து ஒரு புதிய புரட்சிகரமான ஒரு இருப்பையும் ஈழத்தமிழர்கள் அடைய முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த உரையாடல்களை நாங்கள் இந்த களத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அவை அந்த அடிப்படையில் இன்றைய முழுநிலா நாள் கருத்தரங்கில் முதலாவது பேச்சாளராக செல்விமா கிருத்திகா அவர்கள் தன்னுடைய தலைப்பின் கீழ், குறிப்பாக கருத்தியல் ரீதியாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த தலைப்பு கீழ் தன்னுடைய உரையை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நான் நினைக்கிறேன் பெருமளவுக்கு இந்த உரையாடலினுடைய பகுதி நாங்கள் 1 மணித்தியாலத்தில் நிறைவு செய்வதென்று திட்டமிட்டிருக்கின்றோம். அதுக்கு ஏற்ற வகையில் இதுக்குரிய ஒத்துழைப்புகளை இரு பேச்சாளர்களும் வழங்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு கிருத்திகா உங்களுடைய உரையை ஆரம்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி. கிருத்திகா அன்மியூட் இருக்கு நினைக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு கருத்தியல் ரீதியில் தமிழ் பொது வேட்பாளர்.
இலங்கையில் அரசியல்ல வந்து தற்போது பேசு பொருளாக இருக்கிற ஒரு விடயம்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம். அதாவது இந்த வருடம் வந்து இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதுல தமிழர்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த கலந்துரையாடல் தொடர்பான பல விமர்சனங்களும் நிராகரிப்புகளும் வந்து எழுந்து கொண்டே இருக்கு. அந்த விமர்சனங்கள் வந்து எதுக்காக வருகிறதுன்னு சொல்லி நாங்க அறியணும்னு சொன்னா, இந்த தமிழ் பொது வேட்பாளர் ரீதியிலான கருத்தியல் ரீதியான விளக்கங்களை வந்து நாங்கள் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து உண்மையில கருத்தியலை அடிப்படையாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு விடயம்தான். ஏனென்று சொன்னால், இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து இந்த கருத்தியல் வந்து என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால், தமிழ் மக்கள், அதாவது ஈழத்தமிழ் மக்கள் ஐக்கியத்துடனும் சுய நிர்ணய உரிமையை பெறுவதற்கு உரித்துடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வந்து நோக்கமாக வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுதான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து உருவாக்கப்பட்டது. எல்லாருக்குமே தெரியும், இலங்கையில 2009ஆம் ஆண்டு ஆயுத யுத்தம், அதாவது வந்து ஆயுத போராட்டம் வந்து மௌனிக்கப்பட்ட பிற்பாடு ஈழத்தமிழர்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக பல்வேறு வகையிலான போராட்டங்களை இன்றைக்கு வரைக்குமே அவர்கள் முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த போராட்டம் வந்து சர்வதேச ரீதியில வெளி அரங்குக்கு வந்து பல்வேறு வகையில வந்து திரிவுபடைந்து வந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுது. அந்த போராட்டங்கள் அவர்கள் முன்னெடுக்கும் போது ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாதவர்கள் என்ற ரீதியிலையும், அவர்களுடைய திட்டமிடல்கள் வந்து சரியான ரீதியில முன்வைக்கப்படவில்லை என்ற ரீதியிலும், அவர்களுக்கு ரீதியிலான பல முடிவுகள் வந்து முட்டாள்தனமாக இருக்கிறது என்று சொல்லியும் பல்வேறு விமர்சனங்கள் வந்து ஈழத்தமிழர்கள் மீது வந்து திணிக்கப்படுகிறது. அவர்கள் வந்து என்னன்னு சொன்னா பிளவுபட்டிருக்கிறார்கள், அதாவது பிரதேசமாகவோ வடக்கு கிழக்கு ரீதியாகவோ வந்து அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் பிளவுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து சர்வதேச ரீதியில வந்து அந்நிய சக்திகளால பரப்பப்படுது. ஆனா அவ்வாறான விடயங்களை வந்து இல்லாமல் ஒழித்து இந்த தமிழ் மக்கள் வந்து ஈழத்தமிழர்கள் வந்து ஐக்கியத்துடனும் ஒற்றுமையுடனும் தேசியத்துடனும் தான் இருக்கிறார்கள் என்பதை வந்து நிரூபிப்பதற்கு நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல். அதாவது வந்து எங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு இலங்கையில வந்து விடுதலை புலிகளுடைய போராட்டம் வந்து மௌனிக்கப்பட்டது, ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இலங்கையில போரே நடக்கல அப்படின்ட்டுதான் எல்லாருமே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரை இலங்கையில வந்து ஒரு யுத்தமானது வந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அது என்ன யுத்தம் என்று சொன்னா, சீர்குலைப்பு அரசியல் யுத்தம் என்றது வந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதாவது வந்து தமிழர்கள் வந்து அரசியல்ல வந்து வென்றுவிடக் கூடாது என்றும், அவர்களுக்கான அரசியல் தளத்தை வந்து அவர்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதற்கான சீர்குலைப்பு அரசியல் யுத்தம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது தலைமைத்துவத்தை குழப்புவது, திட்டமிடலை குழப்புவது என்ற ரீதியில வந்து இந்த சீர்குலைப்பு யுத்தம் என்பது வந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இலங்கையில வந்து இனப்பேரழிப்பு செய்தது என்றது வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரிந்த விடயம். அதாவது வந்து தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து திருப்பு முனையாக அமைந்தது வந்து இந்த இனப்படுகொலை என்ற ஒரு விடயம். அதாவது பல நாடுகள் சேர்ந்து நேரடியாகவே எங்களுடைய தமிழ் இனத்தை வந்து பேரழிப்பு செய்தது. ஆனால் இன்று வந்து தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொல்லி கூறிக்கொண்டு நாங்களே வந்து எங்களுடைய தமிழ் இனத்தை வந்து சத்தம் இல்லாமல் வந்து பேரழிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு இனத்தை வந்து கொன்று குவிப்பதால் மட்டும் வந்து அதை பேரழிப்பு என்று சொல்லி வந்து கூறிவிட முடியாது. ஒரு இனத்தை வந்து அதனுடைய பண்பாட்டில், வரலாற்றில், அதனுடைய வாழ்வில், உரிமையில் இருந்து அவர்களை வந்து அந்நியப்படுத்துறதும் ஒரு பேரழிப்பு தான். அந்த பேரழிப்பு தான் இன்று ஈழத்தமிழர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அந்நியப்படுத்தலில் இருந்து நாங்கள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால், இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை வந்து ஒரு கருவியாக வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில எங்களுடைய ஈழத் தமிழர்கள் வந்து தங்களுடைய உரிமைக்கான போராட்டங்களை வந்து இன்று வரைக்கும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் தளத்தை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சியை வந்து இன்று வரைக்குமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து இன்று நேற்று தோற்றம் பெற்றதல்ல. 2010ஆம் ஆண்டுல வந்து திருநாவுக்கரசு அவர்கள் வந்து தன்னுடைய பொங்கு தமிழ் என்ற இணைய தமிழ்ல வெளியிட்ட ஒரு கட்டுரையில அதாவது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்களை வந்து முன்வைத்திருக்கார். அதற்கான ஒரு செயல் வடிவம் இன்று 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வந்து கலந்துரையாடல்களாக வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததான் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஈழத்தமிழர்களுக்கான வந்து
தனித்துவம், இறைமை, சுய நிர்ணய உரிமை என்பனவற்றை வந்து உறுதிப்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையின் அங்கமாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் அம்சம் வந்து காணப்படுது. ஏனென்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் வந்து தங்களை வந்து அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகவும் தங்களுடைய ஐக்கியத்தை வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் நாங்கள் வந்து தேசிய இனமாகத்தான் இருக்கிறோம் என்பதை வந்து வெளிப்படுத்திக் கொள்வதற்காகவும் வந்து இந்த வாய்ப்பாக வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் வந்து எங்களுக்கு தேவை. என்னென்று சொன்னால் இலங்கையில வந்து ஈழத்தமிழர்கள் வந்து தங்களுடைய அரசியல் களத்தை பெறுவதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வந்தாலும் அவர்கள் வந்து ஒற்றுமையின்மை என்ற, அதாவது ஈழத்தமிழர்கள் மத்தியில ஒருமைத்தன்மை இல்லை என்ற ஒரு விடயம் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. அதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்வைக்கும் போது அதுக்கு பல நிராகரிப்புகள் வந்து தோற்றம் பெறுது. அதாவது வந்து தமிழ் வேட்பாளர் என்ற விடயத்தை வந்து நாங்க இலங்கை மட்டத்தையும் தாண்டி சர்வதேச அளவுல வந்து ஒரு விடயத்தை நாங்க உறுதிப்படுத்தணும். என்னன்னு சொன்னா தமிழர்கள் ஒருமைப்பாட்டுடன் தான் இருக்கிறார்கள் என்பதை வந்து நாங்க உறுதிப்படுத்துறதுக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் வந்து தேவை. என்னென்று சொன்னா இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்றது வந்து நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தினா எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அரசியல் இருப்பு வந்து வலுவடையும். அது வந்து பலமானதாக இருக்கு. இன்று இந்த நிராகரிப்பு செய்வர்களுக்கான காரணம் வந்து என்னன்னு சொன்னால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை வந்து நாங்கள் நிப்பாட்டினா எங்கள் ஈழத்தமிழர்களுடைய இருப்பு பலமடைந்தால் தங்களுடைய அரசியல் பலமானது பலவீனம் அடைந்து விடும் என்ற அச்சம் காரணமாகத்தான் இத்தனை நிராகரிப்புகள் வந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் 72% பெரும்பான்மையினால் தீர்மானிக்கப்படுற ஒருவர் தான் ஜனாதிபதியாக வந்து வருகிறார். தமிழர்கள் வந்து 12% இருக்கிறது காரணமாக நாங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று இல்லை. நாங்கள் 12% இருந்தாலும் தமிழர்கள் வந்து தங்களுடைய சுய நிர்ணயத்தை இருப்பை வந்து உத்தரவாதப்படுத்திக் கொள்வதற்காக இந்த செயல்முறை, அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற செயல்முறையை வந்து நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். அதாவது வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று சொல்லி நிராகரிப்பு செய்பவர்கள் வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து முன்வைத்துட்டு வருகிறார்கள். அவர்கள் முன்வைக்கின்ற விடயம் வந்து நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை வந்து அரசியல் அமைப்புக்கு உட்பட்டுத்தான் செய்கிறோம். ஏனென்று சொன்னால் அரசியலமைப்பு ரீதியாக வந்து நாங்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை அங்கீகரிப்பதாக அமைந்துவிடும் என்ற விமர்சனங்கள் வந்து எழுப்பப்படுகிறது. அவ்வாறு இல்லை. நாங்கள் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய சுய நலனுக்காகவோ அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சியை பின்பற்றியோ அல்லது தென்னிலங்கை அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து பயணிப்பதற்காகவோ எந்த ஒரு அந்த அடிப்படையிலான நோக்கத்தை கொண்டு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை வந்து நாங்கள் உருவாக்கவில்லை. அதை வந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து தமிழர்கள் வந்து தங்களுடைய கூட்டு பலத்தை வந்து நிரூபிப்பதற்கு ஒரு தளமாக இதை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த அரசியல் அமைப்புக்குள் உட்பட்டு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு காரணம் வந்து எங்களுடைய தேவைக்காக, எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய இருப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் இதை வந்து பயன்படுத்திக் கொள்கிறோம். தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி இதை வந்து பயன்படுத்திக் கொள்கிறோம். என்று சொன்னால் எங்களுடைய தேசிய அபிலாஷைகளையும் எங்களுடைய கொள்கைகளையும் வந்து நாங்கள் வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து எங்களுக்கு மிக மிக அவசியம். அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தல்ல தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை வந்து நியமித்தால் அவர் வந்து வெற்றி பெறுவாரா, ஜனாதிபதியா வருவாரா என்று சொல்லி பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்பப்படுகிறது. ஜனாதிபதியாக வரமாட்டார் என்ற விடயம் வந்து இரண்டாம் பட்சமாக இருக்கட்டும். முதலில் வந்து இந்த தேர்தல்ல எங்களினுடைய கருத்தியல் ரீதியான ஒரு வெளிப்படை தன்மையையும் எங்களுடைய ஒரு மக்களினுடைய ஆணையையும் எங்களுடைய ஒரு கொள்கைகளையும் வந்து நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் ஐக்கியத்துடன் தான் இருக்கிறோம் என்ற விடயத்தை வந்து நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறான ஒரு வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு கருத்தியல் ரீதியிலான ஒரு உந்துகோலாகவும் ஒரு மார்க்கமாகவும் இருக்கிறது தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து இந்த ஜனாதிபதி தேர்தல்ல பல்வேறு வகையான தமிழ் மக்கள் வந்து தமிழ் பொது வேட்பாளர் நியமித்தால் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா, வாக்களிக்க கூடாதா என்ற விடயங்கள் வந்து தமிழ் மக்கள் மத்தியில வந்து பேசப்பட்டு வருது. எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில அதிகமா ஒரு ஒரு விடயம் வந்து இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் வாக்களிப்பதை நிராகரித்தால், அதாவது புறக்கணிப்பு செய்தால் சிங்களவர்கள் வந்து சிங்கள ஆட்சியாளர்கள் வந்து தோற்று போய் விடுவார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது.
அது வந்து முற்றிலும் வந்து ஒரு தவறான கருத்து கணிப்பு என்பதை வந்து நாங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாக்குகள் வந்து தமிழர்கள் வந்து நாங்கள் வாக்களிக்காவிட்டால் அதை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை வந்து முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய இத்தனை காலமும் நாங்கள் வந்து தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்களிக்க சொன்னீர்கள், வாக்களித்தோம். ஆனால் எந்த ஒரு தென்னிலங்கை அரசியல்வாதியும் ஜனாதிபதியாக வந்தவர்களும் வந்து ஈழத்தமிழர்களை பற்றி பேசியிருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஈழத்தமிழர்கள் வந்து உரிமைக்கு உரித்துடையவர்கள் என்றும் அவர்கள் வந்து சுயநிர்ணய உரிமையை பெறக்கூடியவர்கள் என்றும் இல்லை, அவர்களுக்கு இனப்படுகொலை செய்யப்பட்டது உண்மைதான் என்று தங்களுடைய தோல்விகளை ஒப்புக்கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை. அவ்வாறு நாங்கள் ஒப்புக்கொள்ளாததும் எங்களை பற்றி ஒரு கருத்தில் எடுக்காத ஒரு தலைவர்களுக்கு நாங்கள் இவ்வளவு காலமும் வாக்களித்தோம். இன்று எங்களுக்குள் ஒருவரை வந்து நாங்கள் நிறுத்த இருக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று சொன்னால் அவருக்குள் தமிழ் மக்களுக்குள் கேள்வி வந்து அவர் ஜெயிப்பாரா, ஜனாதிபதியாக வருவாரா என்ற கேள்வி. முதலில் வந்து தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து எங்களுடைய பலத்தை வந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய பலத்தை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் எதிரியை வந்து நாங்கள் சமாளிப்பதற்கும் எதிர்த்து நிற்பதற்குமான தைரியம் வந்து எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கூறுவார்கள். என்னன்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து முதலில் தங்களுடைய பலம் என்ன என்பதை புரிந்து கொண்டுதான் இந்த தேர்தலில் வந்து நாங்கள் வாக்களிக்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் வந்து தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதை புறக்கணித்தா நாங்கள் வந்து தானாகவே சிங்கள அரசியல்வாதிகளை வந்து வெற்றிக்கு வந்து இட்டுச் செல்வதாக அமைந்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால் தற்போது இந்த ஒற்றையாட்சி முறையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்லி தமிழர்கள் பல்வேறு வகையிலான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வர்றார்கள். இருந்தாலும் இந்த ஜனாதிபதித்துவம், இந்த ஒற்றையாட்சி முறையை வந்து மேலும் மேலும் வலுப்படுத்துகிறது வந்து ஜனாதிபதித்துவ முறைதான். இந்த தமிழர்கள் வந்து முதலில் தங்களை பலமுள்ளவர்களாக மாற்றினால்தான் இந்த தேர்தலில் வந்து தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை வந்து நாங்கள் வெற்றியாக வந்து பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் பலம் என்றால் தான் எதிரியும் பணிவான், எதிரியின் நண்பனும் பணிவான், வெளி உலகமும் வந்து எங்களுக்கு பணியும். அதோட இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து எங்களை பொருட்படுத்தும். அதாவது முதல் தமிழர்களாகி நாங்கள் எங்களுடைய பலத்தை உணர்ந்து நாங்கள் தைரியமாக போரிட்டால் தான் எங்களுடைய எதிரியும் வந்து எங்களை பணிந்து கொள்வான். முதலில் வந்து இந்த வெளி உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா தமிழர்களை வந்து அரசியலால தோற்கடிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை வந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா தமிழர்கள் வந்து இந்த கட்சிகள் ரீதியாக வந்து ஒரு பிளவுபடாமல் கட்சிகள் ரீதிகளுக்குள்ளேயே இப்போ குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து சரியானதா, அதை வந்து நியமிக்கலாமா, போட்டியிடலாமா, ஜனாதிபதி பதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதை விட வந்து நாங்கள் முதல் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகளாவிய ரீதியில் தமிழர்கள் வந்து ஒன்றிணைந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை வந்து முன்வைக்கும் பொருட்டுதான் ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தளம் என்பது வந்து கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இந்த ஜனாதிபதித்துவ முறையில வந்து நாங்கள் இந்த தமிழர்கள் இந்த பொது வேட்பாளரை எவ்வாறு கையாளுவது என்ற பிரச்சனை வந்து இப்ப வரைக்குமே இருந்துட்டு வருது. ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விமர்சனங்கள் பல எழுப்பப்படுகின்ற காரணத்தினால வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் தேர்தலில் வந்து நாங்கள் வாக்களிக்கலாமா, வாக்களிக்க கூடாதா என்ற விடயங்கள் வந்து காணப்படுது. ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் இதுவரைக்கும் வாக்களித்தவர்கள் யார் என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். 2010ஆம் ஆண்டு சரத் பொன்சேகா அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் முன்னாள் இராணுவ தளபதி. அவருக்கு வாக்களிக்க சொன்னீர்கள், வாக்களித்தோம். 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் போட்டியிட்டார், அவருக்கும் வாக்களித்தோம். அவர் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர். 2020ஆம் ஆண்டு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து போட்டியிட்டார், அவருக்கும் நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் இவர்கள் அனைவரும் வந்து ஈழத்தமிழ் இனத்தில் மக்களினுடைய இனப்படுகொலையுடன் தொடர்புடையவர்கள் என்று தெரிந்தும் வந்து நாங்கள் வாக்களித்தோம். அப்படி வாக்களித்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் ஒன்றுமே செய்யவில்லை. இதுவரைக்கும் அவர்கள் வந்து நாங்கள் வாக்களித்து ஒன்றுமே செய்யவில்லை. அப்படி இருக்கும் போது எங்களுக்குள் ஒருவரை நாங்கள் நியமித்து அவர்களுக்கு வாக்களித்து பார்த்தால் என்ன என்று தமிழ் மக்களிடம் நாங்கள் கேட்க வேண்டும். என்னென்று சொன்னால் வாக்களிப்பதில் வந்து நாங்கள் வாக்களிக்காமல் விட்டால் எங்களுக்கு வந்து இந்த சிங்களவாதிகளோ சிங்கள அரசியல்வாதிகளோ வந்து தோற்று போய்விடுவார்கள் என்ற எண்ணம் வந்து இல்லாமல் போகணும் முதல். அப்படி இல்லாமல் போனால்தான் அவர்கள் வந்து இந்த வாக்களிப்பதற்கான ஒரு தைரியம் வந்து அவர்களுக்கு வரும்.
என்னன்னு சொன்னால் பகிஷ்கரிப்பினால் எதிரியை இலகுவாக வெற்றி பெறுகிறான் என்பதை வந்து தமிழ் மக்கள் வந்து புரிந்து கொள்ளணும். பகிஷ்கரிக்காமல் இருப்பதனால் எதிரியினுடைய வெற்றியை வந்து நீ நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறாய் என்பதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் எங்களினுடைய சக்தியை காட்டுவதற்கான ஒரே ஒரு மார்க்கமாக எழுப்பப்பட்ட ஒரு கருத்தியல் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம். என்னென்று அடுத்ததாக வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தினுடைய தனித்துவம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தேசமாக தமிழ் மக்களை ஒன்றிணைக்கிறது. அதாவது வந்து எங்களுடைய தாயகம் வடக்கு கிழக்கு என்பதை வந்து மீள உணர்த்துவது. அடுத்தது தமிழர்கள் வந்து சுய நிர்ணய உரிமைக்கும் இறமைக்கும் உரித்துடையவர்கள் என்பதை காட்டுறது. அடுத்தது தமிழர்கள் வந்து கூட்டுத்தன்மையுடன் தான் என்றும் இருக்கிறார்கள் என்பதை வந்து வெளிக்காட்டுறது. ஏன்னு சொன்னா இந்த கட்சிகள் வந்து பிளவுபட்ட வேளையில இப்ப பிளவுபட்டிருக்கிற வேளைகள்ல வந்து வடக்கு கிழக்குல தமிழ் தேசியம் வந்து வலுவிழந்து விட்டதாக போலியான கட்டமைக்கப்பட்ட தகவல்கள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த தகவல்கள் வந்து ஈழத்தமிழர்கள் மத்தியில வந்து பல்வேறு பிரிவினைகளை ஏற்படுத்துது. மக்கள் வந்து ஒற்றுமை இல்லை என்றும் பலத்தை வந்து இழக்க செய்து அவ்வாறான விடயங்கள் இல்லை என்று நாங்கள் என்றுமே ஒரு ஒற்றுமை தன்மையுடனும் தேசிய தன்மையுடனும் இருக்கிறோம் என்பதை வந்து வெளிக்காட்டுவதற்கான ஒரு கருத்தியலாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து காணப்படுது. ஏனென்று சொன்னால் வருகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை எமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழ் தேச ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதற்கு அதோட தமிழ் மக்கள் வந்து ஒரு தேசமாக ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கமாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து காணப்படுது. இந்த 15 ஆண்டுகளாக வந்து தமிழர்கள் மத்தியில இந்த வெற்றிக்கான ஒரு நிமிர்வு தீர்வு என்பது வந்து அடைய முடியாத ஒரு விடயமாத்தான் இன்று வரைக்குமே இருக்கு. அவர்கள் தங்களுடைய அரசியல் தளத்துக்கான ஒரு போராட்டத்தை இன்று வரைக்குமே முன்னெடுத்துட்டு வர்றார்கள். அதாவது இனப்படுகொலைக்கான தீர்வு என்ன, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்வு என்ன என்று சொல்லி நீதி கேட்டு இன்று வரைக்குமே போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதாவது கடந்த 15 வருடமா தோல்வியடைந்த தமிழ் அரசியலை சற்று வெற்றியின் பக்கம் நாங்க திருப்புவதற்கான ஒரு ஆயுதமாக கருவியாகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து காணப்படுது. அதாவது இலங்கை தீவுல தமிழ் மக்களுடைய வகிபாகம் என்ன என்றதையும் அவர்களுடைய அடையாளம் இந்த ஈழத்தமிழர்களுடைய அடையாளம் இந்த ஈழம்தான் என்பதை வந்து நாங்கள் அறிந்து வெளிக்காட்டிக் கொள்வதற்குமான ஒரு கருவியாக வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்து காணப்படுது. முடிவா நாங்கள் வந்து தமிழ் வேட்பாளர்கள் அதாவது தமிழர்கள் வந்து தங்களுக்கான ஒரு அரசியல் தளத்தை பெறுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் பயன்படுத்திக் கொள்ளணுமே தவிர தமிழ் பொது வேட்பாளரை நியமித்தால் அவர் வெற்றி பெறுவாரா, ஜனாதிபதியாக வருவாரா, நாங்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டுமா, வாக்களிக்க கூடாதா என்ற விடயங்களுக்கு அப்பால நமக்குள் ஒருவரை நாங்கள் நியமிக்கும் பொழுது ஒரு மாற்றம் எங்கள் தமிழ் மக்களுக்கான அதாவது இவ்வளவு போராட்டத்துக்கான ஒரு மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை வந்து கருத்தியலை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் வந்து தமிழனின் அறிவையும் ஆற்றலையும் வந்து திட்டமிடலையும் வந்து பார்த்திருக்கு, வீரத்தையும் கண்டிருக்கு, என் தமிழனுடைய ஈழத்தமிழனுடைய கண்ணியத்தையும் வந்து பார்த்திருக்கு. ஆனா இதுவரை ஈழத்தமிழனுடைய ஒற்றுமையை வந்து இந்த உலகம் காணாததாலதான் இவ்வளவு ரீதியான தமிழ் மக்கள் ரீதியிலான ஒரு புறக்கணிப்புகளும் அந்நியப்படுத்தலும் வந்து தமிழ் மக்களுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஆனால் இந்த தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வந்து இந்த உலகம் எப்போது காணுமாக இருந்தால் அன்று வந்து இந்த இலங்கை மட்டுமில்ல இந்த இலங்கையினுடைய அரசியல் வந்து தமிழனுடைய அரசியல் களமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் எதிரிகளை நம்ப வைக்கிறதுக்கு முன்னம் வந்து எங்களுடைய பலத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழன் வந்து எங்களுடைய பலத்தை அறிந்து கொண்டு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு ரீதியில வந்து அதை அங்கீகரித்து தனக்கான ஒரு போராட்டத்தின் பாதை இதுதான் என்று சொல்லி தனக்கான அடுத்த ஒரு மாற்றத்துக்கான பாதையை இதை முன்வைத்தால் தன்னுடைய பலத்தை அவன் அறிவான், தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் வழிகளை தெரிந்த ஒருவன் தான் வந்து படைப்புகள் உருவாக்க முடியும், வரலாற்றை தெரிந்த ஒருவன் தான் வந்து ஆகச்சிறந்த வரலாற்றை வந்து உருவாக்க முடியும். ஆகவே தமிழர்கள் வந்து நாங்கள் இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்காமல் எங்களுடைய வாக்குகளை வந்து இட்டு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ரீதியில வந்து ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். புறக்கணிப்பு என்ற ரீதியில வந்து நாங்கள் அவர்களுக்கு வெற்றியை இலகுவாக கொடுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் இப்போது நிராகரிப்பு என்ற விடயம் வந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் முதல் யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழன் பலம் அடைந்து விட்டால் தான் பலவீனம் அடைந்து விடுவேன் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த நிராகரிப்புகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதாவது வந்து நாங்கள்
வாக்குகளை வந்து அளிக்காமல் விட்டால் அவர்களுக்கான வெற்றி தானாக போய்விடும். அவர்கள் நாங்கள் வாக்களிக்கும் போது முதல் நிலை எண்ணப்படும் வாக்குகள் எண்ணப்படும் போது அவர்களுடைய வெற்றி வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாகின்ற தன்மைக்கு வந்து நாங்கள் அதை கொண்டு போகலாம். ஏனென்று சொன்னால் இப்ப 70 வாக்குகள் காணப்படும் போது 10 வாக்குகள் தமிழர்களுக்கு என்று சொன்னால் நாங்கள் அந்த 10 வாக்குகள் வாக்களிக்காமல் விட்டு நிராகரித்து கொண்டால் 70 வாக்குகளில் 50% மேல் பெற்றால் அவன் வெற்றியாளனாக, அதாவது ஜனாதிபதியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சிங்களவர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பது வந்து எங்களுக்கு தெரியும். அந்த 10% வாக்குகளை நாங்கள் இழந்தால் 70%த்தில் 50% 35% வாக்குகளை வந்து அவன் பெற வேண்டும். ஆனால் நாங்கள் தமிழர்களான நாங்கள் அந்த 10% வாக்குகளை அளித்தால் 80%த்துல வந்து 50% 40% வாக்குகளை அவன் பெற வேண்டிய நிலை ஏற்படும். அப்போது அவனுடைய வெற்றிக்கு வந்து நாங்கள் ஒரு நெருக்கடியாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய வாக்குகளை வந்து நாங்கள் வழங்கி இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை வந்து நாங்கள் புரிந்து கொண்டு தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தளத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி. ஓகே, நன்றி. உங்களுடைய தலைப்புக்கு அமைவாகவும் தலைப்பினுடைய தனித்துவத்துக்கு அமைவாகவும் உங்களுடைய உரையாடல் அமைந்திருந்தது. நான் நினைக்கிறேன் 2வது பேச்சாளரை அழைக்கிறேன். 2வது பேச்சாளர் ஜி. விலட்சணா, ஏறக்குரிய தமிழ் பொது வேட்பாளரும் நடைமுறையும் சார்ந்த ஒரு உரையாடலை அவர் செய்ய இருக்கின்றார். இருவருடைய உரைகளும் முடிய ஒரு 10 நிமிடம் எங்களுடைய கலந்துரையாடல் நிகழும். அதுக்கேற்ற வகையில் உங்களுடைய உரையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுமாறும் தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் பயணிக்குமாறும் கேட்டுக்கொண்டு விலட்சணாவை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ கிருத்திகா. கிருத்திகா வந்து கருத்தியல் ரீதியில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் தெளிவான விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது காணப்படுகின்ற இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது நடைமுறையில் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் கடந்த 15 வருடங்களில் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். இதனால் எந்த வகையான நன்மைகளை நாங்கள் அடைந்திருக்கின்றோம், எவற்றை சாதித்திருக்கின்றோம் என்பதை ஒரு பட்டியலிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட துண்டு துண்டாக உடைக்கப்பட்ட வரலாறுகளே எம்முள் இருக்கின்றது. இவற்றை கட்டியெழுப்புவதற்கு யார் தயாராக இருக்கின்றார்கள்? எம்முடைய தலைமைத்துவங்களில் யார் தயாராக இருக்கின்றார்கள்? சம்பந்தன் ஐயா இருக்கின்றாரா? சுமந்திரன் இருக்கின்றாரா? சேனாதிராஜா இருக்கின்றாரா? கஜேந்திரகுமார் இருக்கின்றாரா? விக்னேஸ்வரன் இருக்கின்றாரா? யார் இதில் தயாராக இருக்கின்றார்கள் என்ற கேள்வி எமக்கு இருக்கின்றது. எனவே அவர்கள் எங்களது தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டும். இது எங்களுடைய தோல்வியாக கருதப்பட்டு அந்த தோல்விக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஒன்றாக இருந்த ஒரு அமைப்பை துண்டு துண்டாக வைத்திருக்கும் நிலைப்பாட்டிற்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இதுவரை எவ்வாறு ஒரு டிஸ்டாபிலிகேஷனுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றோம், அதாவது சீரழிவுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அவர்கள் எம்மை துண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அது சார்ந்த கேள்விகளை எம் தலைமைத்துவத்திடம் நாம் எழுப்ப வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. எங்களுடைய தலைவர்கள் எங்களை துண்டாடியதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்களா? ஒருமைப்பாட்டை குலைத்ததற்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்களா? ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்ப தவறியமைக்காக பொறுப்பேற்றுக் கொள்வார்களா? இவ்வாறான பல கேள்விகள் இருக்கின்றது. இந்த பின்னணியில் இந்த கடந்த 15 வருடங்களில் அவர்களால் எதையுமே செய்ய முடியாமல் போனது. ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்று சொல்கின்றார்கள். ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடினுடைய ஒரு அம்சம் எங்களை சீர்குலைப்பது, எங்களது ஐக்கியத்தை சீர்குலைப்புக்கு உட்படுத்துவது. இதன்படி இதைத்தான் எதிரியை செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் அதற்கு ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். இதை வந்து நாங்கள் எசன்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் என்று சொல்லலாம். அரசியலுடைய ஒரு உள்ளடக்கமாக நாங்கள் இதை கருதி கொள்ளலாம். சீரழிப்பது என்பது எதிரியின் தொழிலாக இருக்கின்றது. சீரழிவுக்கு உட்படுவது என்பது எங்களுடைய நடைமுறையாக இருக்கின்றது. இந்த நடைமுறைக்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த 15 வருடங்களில் எங்களுக்கு ஏதேனும் உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? எங்களுடைய இறைமையை எங்களிடம் தந்துள்ளார்களா? இவ்வாறான பல கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றது. இவ்வாறு எதுவுமே இல்லையாயின் இந்த தோல்விக்கெல்லாம் யார் காரணம்? இந்த தோல்வியை எங்களுடைய தலைவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்களா என்ற பல கேள்விகள் இருக்கின்றது. உதாரணமாக ஒன்று கூற போனால், பிரிட்டனுடைய பிரதமராக இருந்த அம்மையார் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அவர் வந்து தன்னுடைய தோல்வியை பொறுப்பேற்றுத்தான் அந்த பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த இடத்துல அவருடைய தோல்வி என்னென்று கேட்டால்,
குறிப்பிட்ட திகதிக்கிடையில ஐரோப்பிய யூனியனில் இருந்து பிரிட்டன் தன்னை விலக்கிக் கொள்கின்ற ஒரு நடைமுறையை தான் நிறைவேற்ற தவறிவிட்டேன் என்ற ஒரு காலதாமதத்திற்காகத்தான் அவர் ராஜினாமா செய்தார். இப்படி யாராவது தோல்விக்கு பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்கின்ற ஜனநாயக மரபில் உள்ளார்களா? நாங்கள் தீர்வு கேட்டால் அதற்கு கால அவகாசம் கூறும் தலைமைகளை காணுகின்றோம். அந்த அடிப்படையில சம்பந்தன் ஐயாவை கூறும்போது இந்த வருடம் தைப்பொங்கலுக்குள் தீர்வுதாரம், தீபாவளிக்குள் தீர்வுதாரம், சித்திரைக்குள் தீர்வுதாரம் என்று கால அவகாசங்களை சொல்லிக்கொண்டு என்று எதிர்க்கட்சி தலைவரின் வாசஸ்தலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன் அவருக்கு வீடு இல்லையோ? தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீடு கட்டி கொடுப்போமா கொழும்புல? இப்படியான ஒரு நிலையில் இருக்கிற இந்த அரசியல் தலைமைகளை வைத்து நாங்கள் எவற்றை சாதித்திருக்கின்றோம்? ஒன்றும் இல்லை. ஒரு உதாரணமாக சொல்ல போனால் வசந்த மாளிகை திரைப்படத்தில் வந்து சிவாஜி கணேசன் தன்னுடைய காதலி வாணிஸ்ரீக்கு ஒரு வசனம் ஒன்றை கூறுவார். வானத்தில் ஏறி நட்சத்திரங்களை பிடித்து வந்து மகர தோரணம் கட்டுவேன் என்று சொல்லி. இவ்வாறான உரைகளைத்தான் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகின்றார்கள். நாடாளுமன்றத்தில் பேசலாம், தமிழ் மக்களுக்கும் சொல்லலாம். ஆனால் தமிழ் மக்கள் அவ்வாறான அலங்கரிப்புகளை ஏற்றுக்கொண்டு முழு நாளும் இருப்பார்கள் என்று அவர்கள் நினைக்க கூடாது. அப்படி அவர்கள் அலங்கரிப்பு வார்த்தைகளை பேசுவார்களானால் அதை செயலில் காட்ட வேண்டும். அவ்வாறு செயற்படுத்தும் ஒரு தலைமைத்துவம் இறுக்கமாக இருந்தால் அவர்களை நாங்கள் தோளில் தூக்குகின்றோம், தலையில் தூக்கி சுமக்கின்றோம். எங்களுக்கான தலைவர் இவர்தான் என்பதை நாங்கள் மகிழ்வோடு அடையாளப்படுத்துகின்றோம். ஆனால் அவ்வாறான ஒரு இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் இல்லை என்பதே உண்மையாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை முன்னிறுத்த உள்ளோம். அதாவது சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர். அதாவது ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர். தகுதியான பின் தான் நாங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். இன்றைய நிலையில் நாங்கள் தகுதியாக இருக்கின்றோம். எங்களுடைய எதிரிக்கு எங்களுடைய பலத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது. பாம்பின் கதையையும் தவளையின் கதையையும் இணைத்து பார்க்கும்போதோ, இந்த சிறிய பாம்பு ஒன்று எதிர்வரும் போது போக்கன் தவளை என்று சொல்லப்படுகிற தவளை வந்து தன்னுடைய உணவுகள் எதுமின்றியே தன்னுடைய உடம்பை காற்றினால் நிரப்பி பெரிதாக்கி கொள்ளும். அந்த சிறிய பாம்பு வந்து எதிர்வரும் போது தன்னுடைய உடம்பை பெரிதாக்கி கொள்வதனால் அந்த உணவை உட்கொள்ள முடியாத தருணத்தில் அந்த பாம்பு விட்டு விலகி செல்கிறது. அதாவது எதிரிக்கு முன் தன் பலத்தை அந்த தவளை காட்டுகின்றது. இன்று அதைத்தான் நாங்களும் செய்ய வேண்டும். அவ்வாறான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கும் போதுதான் எங்களுக்கான பலம் எங்களிடம் திரும்பும். ஆகவே இந்த இன்றைய நடைமுறையின் அடிப்படையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை வந்து இந்த 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஜனாதிபதி தேர்தலை மையமாக கொண்டு இந்த உரையாடல் ஆரம்பிக்கப்பட்ட போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற அரசியல் கட்சி தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற இந்த உரையாடல் ஆரம்பித்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து வந்து CV விக்னேஸ்வரன் அவர்களும் இந்த கருத்தை ஆதரித்திருந்த ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராலையும் இந்த கருத்து நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதே சந்தர்ப்பத்துல தமிழரசு கட்சிகள் வந்து எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்காதவர்களாக இருந்த ஒரு நிலையும் இருந்து வந்தது. பிற்பட சிவில் சமூக பரப்பிலிருந்து மக்கள் மனு என்ற ஒரு சிவில் சமூகம் மக்கள் மத்தியில் இது தொடர்பிலான ஒரு உரையாடலை கொண்டு செல்லும் விதத்தில் யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் புத்திஜீவிகளை கொண்டு அது சார்ந்த ஒரு உரையாடலை நகர்த்தியிருந்தார்கள். குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் என்பது கட்சிகளிடையே மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது எங்களது அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை பார்த்தால் அவங்க வந்து தங்களுடைய நலனை மையப்படுத்தி இயங்குகின்ற ஒரு அரசியல் கட்சிகளாக தான் இருக்கின்றாங்க. தங்களுக்குள் மோதி கொண்டும் இருக்கின்றாங்க. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில கட்சிகளுக்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்ட இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு சித்தாந்தமானது கட்சி நலனுக்குள் கொண்டு வரப்பட்டால் அவை சிதைப்பதாக மாறிவிடும். ஆகையினால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை ஒரு தேசியத்தை திரட்டுவதற்கான களமாக நாங்கள் அதை பயன்படுத்த முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த வடக்கு கிழக்கு சேர்ந்த சிவில் சமூகங்கள், புத்திஜீவிகள், ஊடகவியலாளர்கள் எல்லோரும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளர் என்பதை ஒரு கட்டமைப்பூடாக நகர்த்த முயன்றிருக்கின்றார்கள். அதாவது கட்சிகளிடமிருந்து மக்கள் மனு அதனை முன்னெடுத்து வந்த சூழலில் சிவில் சமூக கட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயற்பட முனைந்திருக்கின்றார்கள். அதன் விளைவாகத்தான் வவுனியாவில் ஒரு கூட்டத்தையும் ஒழுங்குபடுத்தியிருந்தனர். அதே போல் இன்று வரை இந்த பொது வேட்பாளர் சார்ந்த ஒரு நகர்த்தலை மேற்கொண்டும் வருகின்றார்கள்.
அவர்களது அறிக்கையும் கூட ஒரு பொது வேட்பாளர் என்பது எவ்வாறான சித்தாந்தத்தை மையப்படுத்துகின்றது என்பதை கூறியிருந்தது. அதாவது தமிழ் மக்கள் இறைமை உடையவர்கள், சுயநிர்ணயம் உடையவர்கள் என்ற தமிழ் தேசிய கருத்தியலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமாகவும் தான் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு நகர்வு அமைந்திருக்கின்றது. இந்த சித்தாந்தமானது தனிய சிவில் சமூக கட்டமைப்பு என்றில்லாமல் சிவில் சமூக கட்டமைப்பும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்த ஒரு பொது கட்டமைப்பின் ஊடாக நகர்த்தப்பட வேண்டிய ஒரு கருத்தியலாகவும் இது காணப்படுகின்றது. இதை மையப்படுத்தியதான் இன்று இந்த உரையாடல், அதாவது இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் நடைமுறை வடிவில் உள்ளது. அதிலும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது இன்றளவில் ஒரு கருநிலையாகவே தான் இருக்கின்றது. யார் பொது வேட்பாளர் என்பது இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை. அதுபோன்று தமிழ் பொது வேட்பாளர் என களமிறங்கும் அந்த நபர் எவ்வாறான தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்க போகின்றார், அவர் முன்வைக்க உள்ள தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன என்பது கூட இன்னமும் முன்வைக்கப்படவில்லை. ஏனெனில் சிவில் சமூகமும் அரசியல் கட்சிகளும் இணைந்த ஒரு பொது கட்டமைப்பின் ஊடாகத்தான் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட போவதாகவும் தீர்மானித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு சூழலில் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் மீது பல விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றது. இப்ப உதாரணமா சொல்ல போனால் எம்பிரிக்கல் நாலேஜ் என்று சொல்லி சொல்வார்கள், பிலோசபியில எம்பிரிக்கல் நாலேஜ் என்று சொல்லி சொல்வார்கள். நேற்று சூரியன் கிழக்கில் உதைத்தது, நேற்றுக்கு முதல் நாளும் சூரியன் கிழக்கில் உதித்தது, அதற்கு முதல் நாளும் சூரியன் கிழக்கில் தான் உதித்தது, இன்றும் சூரியன் கிழக்கில் தான் உதித்தது, ஆகவே நாளையும் சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும். இதேதான் 2010 ஆண்டும் சூரியன் தென்னிலங்கையில் தான் உதித்தது, 2015 ஆண்டும் சூரியன் தென்னிலங்கையில் தான் உதித்தது, 2019 ஆண்டும் சூரியன் தென்னிலங்கையில் தான் உதித்தது, 2024 சூரியன் தென்னிலங்கையில் தான் உதிக்க போகின்றது. இதன்படி நாங்கள் எதை கூற வருகின்றோம் என்றால், நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம், இதன் மூலம் நாங்கள் ஒரு தேசமாக ஒரு வலுவான சக்தியாக இருக்கின்றோம் என எங்களை நாங்களே அங்கீகரித்துக் கொள்கின்றோம். திருநாவுக்கரசு சார் அவர்கள் சொல்வார், உன்னை நீ கைவிட்டு விட்டால் கடவுளால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று. இன்றைக்கு தமிழ் மக்களுடைய நிலை அவ்வாறாக உள்ளது. எங்களை நாங்களே கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு தேவையில் நாங்கள் இருக்கின்றோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு தேவையை நிறைவேற்றும் இடத்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலினுடைய தேவைப்பாட்டை அடிப்படையாக முன்வைத்து இன்று அதை செயல்பாட்டு வடிவத்திற்கு கொண்டு வரும் தருணத்தில் விமர்சனங்கள் விசமத்தனங்களாகவும் விமர்சனங்களாகவும் பல்வேறு சவால்களை எதிர்நோக்க வேண்டிய தேவையும் எங்களிடம் காணப்படுகின்றது. விமர்சனங்கள் ஆரோக்கியமானதாக அமையுமானால் அதனூடான செயல் வடிவமும் ஆரோக்கியமானதாகத்தான் இருக்கும். இருப்பினும் அந்த விமர்சனங்கள் விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகின்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளாக பொது வேட்பாளர் என்று சொல்லும் போது அவர் ஒரு தலைபட்சமாக செயல்படுவார் என்ற ஒரு கருத்து இருக்குது. அடுத்தது தமிழ் மக்களுக்கு கடந்த காலங்கள்ல தமிழ் மக்களுக்கு வழங்கின ஆணைகளை நிராகரிக்க போகின்றது என்ற ஒரு கற்பனாவாத கருத்துக்களின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு தவறானது என்ற ஒரு பிம்பத்தை முன்வைக்க முற்படுகின்றார்கள். ஆகவே இது சார்ந்த ஒரு நடைமுறை சவாலை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை உள்ளது. அந்த அடிப்படையில முதலாவதாக பிரதானமாக இருப்பது சதி கோட்பாடுகள் தான். ஆகவே இந்த சதி கோட்பாடுகளை களைதல் என்பது அது சார்ந்த ஒரு தெளிவான கருத்தியலை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் தான். ஏன் தேவை என்பதை மக்கள் மத்தியில் புரிய வைத்தால் மட்டுமே இந்த சதி கோட்பாடுகள் நிர்மூலமாக்கப்படும். அதாவது பிளடி வார் சொல்வார்கள், யுத்தம் ரத்தம் தேய்ந்த யுத்தத்தின் பின்னர் துண்டாக்கப்பட்ட நாங்கள் இன்று ஒற்றுமையாகியுள்ளோம், இன்று ஒட்டி உள்ளோம். அந்த செய்தியை நாங்கள் ஒற்றுமையாகவும் ஒரு திரட்சியாகவும் ஒரு ஐக்கியத்துடனும் தருகின்றோம் என்பதை காட்டவேதான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை மக்கள் மத்தியில் சரியான முறையில் கொண்டு சேர்க்க வேண்டும். அவ்வாறு கொண்டு சேர்க்கப்படும் இடத்தில் தான் இந்த சதி கோட்பாடுகள் நிர்மூலமாக்கப்படும். அந்த அடிப்படையில பிரதானமாக முன்வைக்கப்படுகின்ற சதி கோட்பாடாக தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் நாடுகள் இருக்கின்றன என்று சொல்றாங்க. நாடுகள் இருக்கின்றன என்று சொல்லி பட்டியலிடுகின்றவர்களே அந்த நாடுகள் அவையின் அடையாளம் காட்ட தயாராக இல்லை. காரணம், அவர்களுக்கே அந்த நாடுகள் என்ன என்றது சரியாக தெரிய முடியாத ஒரு நிலையில இருக்குது. இலங்கை தீவினுடைய அரசியலை பொறுத்தவரையில் பிரதான 3 நாடுகள் தான் எல்லா காலத்திலும் தலையீடு செய்கின்றது. அமெரிக்கா, இந்தியா, சீனா போன்ற நாடுகள் காணப்படுகின்றது. தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயம், அமெரிக்கா
தற்போதைய தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் என்பது. இந்தியா தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை கையாண்ட விதத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க அதிக வாய்ப்புகள் உள்ள ஒரு பிம்பம் தெரிகின்றது. அதை தாண்டி ஸ்ரேன்காமாசோரின் பின்னரான அந்த உலகளாவிய ஒழுங்கை பார்க்கும்போது அது அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதை விடுத்து சீனாவை பார்க்க வேண்டுமானால் சீனா இப்பொழுது வரை மொட்டு கட்சியுடன் சேர்ந்து பயணிப்பதனால் மொட்டு கட்சி எந்த பக்கம் கையசைக்கின்றனரோ அதற்கு ஆதரவளிக்கும் ஒரு நிலையில் தான் சீனா உள்ளது. ஆகவே மொட்டு கட்சியும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரிப்பதாக தெரிவித்தால் சீனாவினுடைய ஆதரவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் செல்லும். இதற்கு இடையில் மூன்றாவது வேட்பாளராக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா 3 நாடுகளினாலும் கையாளப்படுகின்றாரே தவிர ஆதரவு அளிக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில் இவ்வாறு 3 வேட்பாளர்களுக்குமே தான் தமிழர்களுடைய வாக்குகள் செல்ல வேண்டும். இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கே தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நாடு எவ்வாறு தமிழ் மக்களுக்கு ஆதரவளிக்கும், எவ்வாறு தமிழ் பொது வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளும் என்பதை அந்த சதி கோட்பாட்டாளர்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஒரு நாடு ஈழத்தமிழருக்கு ஆதரவாக செயற்பட்டால் தமிழ் பொது வேட்பாளரது கோட்பாட்டு நீதிகளை ஏற்றுக்கொண்டதாகிவிடும் அல்லவா? ஆகையானால் அந்த நாடு எவ்வாறு தமிழ் கருத்தியல்களை தமிழ் பொது வேட்பாளருடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். இவ்வாறான அந்த சதி கோட்பாடுகள் வலுப்பெறுவதற்கு காரணமே கட்சிகளுக்கு இடையில காணப்படுற பிளவுகள் என்று சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் இரண்டாவதாக கூற இருக்கின்ற விமர்சனமாக கட்சிகளிடையே ஒரு ஐக்கியம் இல்லை என்ற ஒரு விடயத்தை கூறலாம். அந்த வகையில் கட்சிகளிடையே ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றது பெரும்பாலும் தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கட்சிகள் ஒன்றித்து செயற்படும் போதுதான் அவங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது. ஆனால் இலங்கை தமிழ் கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவர் சம்பந்தன் அவர்கள் இன்றைய நாளில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதை ஆதரிக்க கூடாது, ஏற்கக்கூடாது, அவற்றை மறுதளிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை கூறியிருக்கின்றார். ஏனெனில் இது கடந்த காலங்கள்ல செய்யப்பட்ட ஒஸ்லோ பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட சில தீர்மானங்களை, குறிப்பாக சர்வதேச மத்தியஸ்தத்தில் இலங்கை அரசு தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக உள்ளக சுயநிர்ணய உரிமைக்குள் வடக்கு கிழக்கு இணைத்த ஒரு தீர்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த இடத்தில் அவர் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளக சுயநிர்ணய கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்கள் வரலாற்று ரீதியாக பாரம்பரியமாக வாழும் பகுதியில் சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் தீர்வைக்கான இருதரப்பும் ஆராய வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அக்ரி டு எக்ஸ்ப்ளோர் என்ற ஒரு விடயம் தான் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஒஸ்லோ பேச்சுவார்த்தை என்றதை விட ஒஸ்லோ அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த இந்த விடயங்கள் உள்ளடங்கிய அந்த 4 வரிகளை பார்த்தால் ஜெட் டு பி என்ற ஒரு விடயத்தோடு அக்ரி டு எக்ஸ்ப்ளோர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுல வர அந்த டு எக்ஸ்ப்ளோர் என்று சொல்லப்படுகின்ற அந்த டேர்ம்ஸ ரிமூவ் பண்ணா மட்டும்தான் அக்ரி என்ற ஒரு விடயத்தோடு இது எங்களுக்கு ஒரு தீர்வாக அமையுமே தவிர சம்பந்தன் ஐயா கனவு காண்பது போல் எதுவும் நடக்காது. இதே சந்தர்ப்பத்தில் ஒஸ்லோவை இன்று ஆதாரம் காட்டும் சம்பந்தன் ஐயா அன்றைக்கு 2015ஆம் ஆண்டு காலங்கள்ல ஒற்றையாட்சி முறையில எட்டப்பட்ட தீர்மானத்தை அங்கீகரித்து அரச மதமாக பௌத்தம் அங்கீகரிக்கப்பட்டவில்லை, அதனையும் ஏற்றுக்கொண்டார். இன்று ஒஸ்லோவை நிராகரிக்க கூடாது என்று கூறும் அதே தரப்பு தான் 2015களில் ஒஸ்லோவை நிராகரித்து விட்டு ஒற்றையாட்சிக்குள் போவதற்கான ஒரு தீர்மானத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆகவே ஒரு தீர்வு எட்டப்படாத ஒரு விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொய்யான ஒரு வரலாற்று திரிவுபடுத்தத்தான் இந்த கட்சிகள் எண்ணுகின்றது. ஆகவே சம்பந்தன் ஐயா போன்றவர்கள் தமிழ் வேட்பாளர் விடயத்தில் ஆதரிக்க மாட்டார்கள். அது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விடயம். அது சார்ந்து நாங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், தமிழர்களினுடைய அரசியல் எதிர்காலத்தை சம்பந்தன் என்னும் ஒரு தனிநபர் எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? இதற்கு முன்னர் தமிழர்கள் சார்ந்த ஏதேனும் தீர்வுகள் அவரால் எட்டப்பட்டிருக்கின்றன? தமிழர்களுக்காக ஏதும் ஒரு நன்மையான விடயங்களை அவர் செய்திருந்தார் என்று சொன்னால் தமிழர்கள் தங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விடயங்களை சம்பந்தன் ஐயாவினுடைய கையில் கொடுக்கலாம். அவ்வாறு இல்லை என்னும் போது எங்களுடைய எதிர்காலத்தில் கை வைக்கும் உரிமை அவருக்கு இல்லை. ஆகவே இந்த அடிப்படையில் இவரது சம்பந்தன் ஐயாவுடைய கருத்து பற்றி கூறலாம். அடுத்ததாக சில கட்சிகள் தென்னிலங்கை கட்சிக்கு சார்பாக ஆதரவளிப்பதாக கூறுகின்ற அதே நேரம் சில கட்சிகள் தேர்தலை பகிஷ்கரிப்பதாக கூறுகின்றார்கள்.
கிருத்திகா சொன்னது போல தேர்தலை பகிஷ்கரிப்பது என்பது 50% வாக்குகளை அப்படியே இலகுவாக கையில் எடுத்து வேட்பாளரின் சட்டை பையினுள் வைப்பது போன்ற ஒரு செயற்பாடுதான் இது. போட்டியே இல்லாமல் ஒரு வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்கான வாய்ப்பு. இதற்கு சிலர் காரணம் கூறுகின்றார்கள். 2005ஆம் ஆண்டு காலப்பகுதி அளவில் விடுதலை புலிகள் அமைப்பு இந்த மாதிரியான விடயத்தை மேற்கொண்டதான் என்று. 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பு ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை தடுக்கவே தான் தேர்தல் பகிஷ்கரிப்பு யோசனையை கையில் எடுத்தாங்க. அதில் அவர்கள் வெற்றியும் கண்டார்கள். அன்றைய சூழலில் அதை ஒரு உபாயமாகத்தான் அவர்கள் கையாண்டார்கள். இந்திய படைகளை வெளியேற்றுவதற்காக எவ்வாறு பிரேமதாசவோடு உடன்பாடு செய்து கொண்டு அன்றைய சூழலை கையாள முற்பட்டனரோ அதே பாணியில் தான் 2005 அவர்கள் செயல்பட்டு கொண்டார்கள். ஆனால் இன்றைய ஜனநாயக சூழலுக்கு பகிஷ்கரிப்பு என்பது பொருத்தமானதல்ல. ஒரு நிலைப்பாட்டிற்கான மக்கள் ஆணை என்பது ஜனநாயக கோரிக்கை ஒன்று வாக்கெடுப்பின் மூலம் ஆதரிக்கப்படுவதுதான் என்பதை நம்முடைய கட்சிகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்த விமர்சனமாக, மூன்றாவது விமர்சனமாக, மக்கள் திரட்சி இல்லை என்ற கருத்தொன்று காணப்படுகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் என்பது தோல்வி பெற்றுவிடும் என்று பலர் கூறுகின்றார்கள். நாங்கள் வெற்றிக்காக வேட்பாளரை நிறுத்த முற்படவில்லையே. நாங்கள் நிறுத்துவதற்கான காரணம் மக்கள் திரட்சியை காட்ட முனைகின்றோம். அதாவது இன்று மக்கள் தேசத்திற்கு பின்னால் இல்லை என்ற ஒரு பிம்பம் இருக்கையில் இதை ஒரு தனிநபரோ அல்லது ஒரு அரசியல் ஆய்வாளரோ முன்வைத்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட கட்சிகளே தமிழ் தேசிய கருத்தியலை முன்வைக்கும் தேர்தல் வெற்றி அடையாது என தங்களின் தோல்வியை வைத்துக் கொண்டு தமிழ் மக்கள் தேசத்தின் பின்னால் இல்லை என்று கூறுகின்றனர். இதற்கு காரணம் தமிழ் மூலம் பூசப்பட்ட கட்சிகள் மீது மக்கள் அவநம்பிக்கை கொண்டுள்ளனர் என்பதுதான். மக்கள் 2010 தொடக்கம் 2019 வரை தமிழ் தேசிய முலாம் பூசப்பட்ட கட்சிகள் காட்டிய அந்த வழியில் தான் வாக்களித்திருந்தார்கள். பிரதான போர் குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த ராஜபக்சேவிற்கு ராஜபக்சே எதிர்ப்பு வாதம் என்பதை அடிப்படையாக கொண்டு வாக்களித்தார்கள். 2010 சரத்துக்கும் 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் 2019 சஜித் பிரேமதாசவுக்கும் இதுதான் ராஜபக்சே எதிர்ப்பு வாதம் என்று. தமிழ் தேசியம் நலிவடைந்து விட்டது என ஏன் சொல்கின்றார்கள் என்றால் தென்னிலங்கை கட்சிகள் இன்று பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுள்ளதைத்தான் அவர்கள் காரணம் காட்டுகின்றனர். இப்ப வடக்கில் அங்கஜன் டாக்டர்ஸ் போன்றவர்களும் கிழக்கில் பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றவர்களின் வாக்குகளுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தியல் காணப்படுகின்றது. எனினும் தமிழ் தேசியத்தின் பின்னால் ஒரு மக்கள் திரட்சி இருப்பதுன்றதுக்கு உதாரணங்கள் எங்கள் கண்முன்னே இருக்கின்றது. எழுக தமிழ் மக்கள் திரட்சியை கூறலாம். அடுத்தது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான அந்த மக்கள் திரட்சியை கூறலாம். அடுத்தது ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்று சொல்லும் போது அந்த இடத்தில் மக்கள் கூடுகின்றனர். மாவீரர்களினுடைய நினைவு தினங்களின் போது அந்த இடத்தில் மக்கள் கூடுகின்றனர். ஸ்டாலினுடைய மரண சடங்கின் போது மக்கள் கூடியிருந்தனர். இந்த மாதிரியான நிகழ்வுகளில் அழைப்பாளிகளாக தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டு மக்கள் கூடிய சந்தர்ப்பங்கள் தான் பல இருந்திருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழலில் எங்களுடைய இந்த நிலைமை சார்ந்து தமிழ் தலைவர்களும் எங்களுடைய அந்த பகிஷ்கரிப்பை மேற்கொள்கின்ற அரசியல்வாதிகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒன்றுபட்டுத்தான் இருக்கின்றோம். இதை காட்டத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் என்பது. அடுத்தது எங்களுடைய இந்த கருத்தியலை மக்கள் மத்தியில் எவ்வாறு கொண்டு செல்வது என்றது மற்றொரு சவாலாக காணப்படுகின்றது எங்களுக்கு. ஏனென்றால் இது கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் திருநாவுக்கரசு ஆசிரியர் அவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்தியலாக இருந்தாலும் அதனுடைய செயல்பாட்டு வடிவம் 2024 அளவுலதான் தமிழ் அரசியல் தரப்பில இருந்திருக்கின்றது. ஆகவே இதை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்தியலை நாங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு மூத்த அரசியல் தலைவரையே தமிழ் தேசிய கருத்தியலை முன்வைத்த இந்த தமிழ் பொது வேட்பாளர் வெற்றியடையாது என்று சொல்லும் போது இதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் போது மக்கள் சொன்னால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதை நாங்கள் தான் கூட்டு பலமாக இருந்து செயற்படுகின்றோம், கூட்டு சக்தியாக இருந்து செயற்பட போகின்றோம் என்பதை காட்ட வேண்டும். நாங்கள் கூட்டு சக்தியாக செயற்படுகின்றோம் என்பதை சர்வதேச சமூகத்திற்கு காட்ட வேண்டும். குறிப்பாக 1985ஆம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தமாக இருக்கட்டும், ஓஸ்லோ பேச்சுவார்த்தை என்று சர்வதேசம் எங்களை கவனித்த இடத்தில் எல்லாம் நாங்கள் கூட்டு பலமாக இருந்துள்ளோம். இந்த கூட்டு பலம் தான் 2009க்கு பின்னரான காலகட்டத்துல சற்று சிதைக்கப்பட்டவாறு இருந்திருக்கின்றது. இந்த ஒன்றிணைத்து ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த தமிழ்
பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது என்ற தெளிவான செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் போதுதான் இந்த விமர்சனத்தை உடைக்க முடியும். அவ்வாறான ஒரு எளிமையான வகையில் அதை கொண்டு செல்ல வேண்டுமானால் எங்களை போன்ற மாணவர் சமூகத்தினால் மட்டும்தான் அது சாத்தியமாக முடியும். கடந்த கால வரலாறுகளை பார்த்தால் கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்கள் எல்லாத்துக்குமே மாணவர் ஒன்றியம் குரல் கொடுத்துத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த மாணவர் ஒன்றியம் ஊடாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை நகர்த்தினால் அது சிறப்பாக அமையும். அந்த வகையில் முதலில் இந்த மாணவர் ஒன்றியத்திற்கு எங்களுடைய இந்த தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய ஒரு சரியான தெளிவுபடுத்தலை ஏற்படுத்தி அதன் பின்னர் அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதன் மூலம் எங்களுடைய இலக்கு அடையப்படும். அடுத்ததாக நாங்கள் எதிர்நோக்குகின்ற மற்றொரு விமர்சனம் சிவில் சமூகம் தொடர்பானது. அதாவது சிவில் சமூகம் தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை முன்வைத்த கருத்துவாதிகளாக காணப்படுகின்றார்கள். அவ்வாறு இருக்கும்போது இந்த சிவில் சமூகம் ஒரு மக்கள் தரப்பு அல்ல, அவர்கள் ஒரு தனிநபர்களாக இருக்கின்றார்கள், அவர்களை ஒரு சர்வதேச சமூகம் இயக்குகின்றது என்ற வாதங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டியது இத்தாலிய அறிஞரான அந்தோனியோ கிராம்சியினுடைய கருத்து பற்றிதான். அவர் சிவில் சமூகத்தை வரையறுக்கும் போது சமூக உறவின் மேல் கட்டுமானத்தினுடைய பகுதிதான் சிவில் சமூகம் என்று சொல்கின்றார். அவர் அதை 3 வகையாக பிரிக்கின்றார். உற்பத்தியுடன் இணைந்த முதலாளி தொழிலாளி உறவு, ஒடுக்குமுறை உறவு, அரசு இயந்திரம், 3வது தனியார் வகை உறவு, மதம், கலாச்சார நிறுவனம், அரசியல் கட்சிகள், தொழிற்கட்சிகள் என்று சொல்லி இவற்றை தாண்டி இந்த இனம், பால், வர்க்கம், சாதி முரண்பாடுகள் எல்லாமே ஒரு சிவில் சமூகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது என்ற சரியான புரிதல் இருக்குமாக இருந்தால் சதி கோட்பாடுகளாக இருக்கட்டும், சதி கோட்பாட்டாளர்களாக இருக்கட்டும், தேர்தலை பகிஷ்கரிக்க போகின்றோம் என்று குரல் எழுப்புவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்ப வேண்டும் என்பதை புரிந்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கான விமர்சனங்களை களைந்து எங்களுடன் பயணிக்க தயாராக இருப்பார்கள். ஆகவே எங்களுக்கு வரலாறு எப்பொழுதும் வாய்ப்புகளை தர மறுப்பதில்லை. தந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது எங்களுடைய கையில் இருக்கின்றது. நன்றி. ஓகே, நன்றி லட்சணா. அதே போல கீர்த்திகா, இருவருக்கும் நன்றி. உங்களுடைய உரையினுடைய ஒரு சாரம் முதன்மைப்படுத்த நான் முயற்சிக்கின்றேன். ஏறக்குறைய இந்த உரையினுடைய உள்ளடக்கம் கொண்டு கருத்தியல் ரீதியாக பாரு இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த கோட்பாட்டு செல்நறி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அது எத்தகைய தனித்துவங்களோடு ஈழத்தமிழருடைய அரசியல் இருப்பில் முதன்மைப்படுத்தப்படுகிறது, அந்த கான்செப்சுவல் பேஸ் எப்படி கட்டியெழுப்பப்பட்டதுன்றது பற்றியும் மிக தெளிவாக கிருத்திகாகும். அதே போன்று அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது சவால்கள் என்ற அந்த 2 பக்கங்களையும் பொது வேட்பாளரும் நடைமுறையும் என்ற தலைப்பு கீழே லட்சணா மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் மிக ஒழுங்கான முறைகளிலும் இங்கே முன்வைக்கப்படுகின்ற எல்லா விடயங்களினுடைய அந்த எதிர் கருத்துக்களோடு சார்ந்த ஒரு அறிவியல் ரீதியான கருத்துக்களோடு சார்ந்த அந்த உரையாடலை முதன்மைப்படுத்தி இருந்தார். உண்மையில் இருவருடைய இந்த உரைகளினுடைய உள்ளடக்கங்களும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் சமூக பரப்பில் ஒரு சமூக தளம் தனக்கு உரித்துடைய நியதிகளை அது கட்டமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி இருக்கின்றது என்றுதான் நான் கூறுகின்றேன். ஆகவே இந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு குறிப்பிடப்பட்ட நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தை முதன்மைப்படுத்தி கொண்டு ஏறக்குறைய அந்த நேரத்துக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது குழப்பங்கள் இருந்தால் அவற்றை நீங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்களை கூட மிக சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் குறிப்பிட்டீர்கள் என்றால் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதே போன்று ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் இந்த 2 மாணவர்களோடும் இந்த 2 பேச்சாளர்களிடமும் நாங்கள் அந்த விடயம் தொடர்பான ஒரு தேடலை பெற்றுக்கொள்ள முடியும். இது நான் நினைக்கிறேன், இது ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலாக இது வளர்த்தெடுத்து செல்லப்பட வேண்டும். இது ஒன்று மாணவர்களுடைய பார்ட்டிசிபேஷன், 2வது இது சமூகத்தோடு மாணவர்கள் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு என்ரோல்மெண்ட்டும் இதுக்குள்ளே முதன்மையானதாக இருக்கின்றது என்ற அடிப்படையில் உங்களுக்கான நேரத்தை உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். உங்களுடைய கேள்விகளை அல்லது சந்தேகங்களை அல்லது உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கேட்கலாமா சார்? நான் டாக்டர் ஜமுனானந்த கலைக்கிறேன்.
பொது வேட்பாளர் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய சந்தர்ப்பம். அதாவது இலங்கை அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு இலங்கை அரசாங்கத்துடைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுறதால எங்களுக்குரிய சுய கருத்து கணிப்பை எடுக்கலாம். எங்களோட சுயாட்சிக்குரிய எல்லையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அடுத்ததாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட்டோம்னா எங்களுக்கு இனி வருங்காலத்துல போராடுறதுக்கான சூழல் இல்லாம போய்விடும். ஆகவே நாங்கள் இலங்கையில அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும். இதற்கான பல்கலைக்கழக மாணவர்கள் 2 பேர்த்த உரையும் மிக அருமையாக இருந்தது. நன்றி. இதை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். நன்றி. நிச்சயமா சார். நன்றி. நன்றி சார். நன்றி. சுகுன்னு சொல்லி கேன் ரைஸ் பண்ணிக்கிறேன். வணக்கம். நான் ஆம் சார், நான் பார்க்கணும். சொல்லுங்க. வணக்கம். இவங்க 2 பேரும் கதைச்சது நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவங்க சொன்னதின்படி இப்ப முந்தின கட்சிகளை பார்த்தீங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்லயே இத்தனை தரம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் எலெக்ஷனை பாய்காட் பண்ண போறோம்ண்டு தங்களோட நன்மை எடுக்கிறதுக்காண்டி. அப்ப அதுல இருந்தே எல்லாருக்கும் விளங்க வேணும் என்னண்டா, நாங்கள் புரிம்பா பொது வேட்பாளர் வச்சால் கட்டாயம் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, அவை மற்ற எதிர்த்தரப்புக்கு குறையா ஓட்டு எடுக்கக்கூடிய இதுவும் இருக்குது. ஆனா மற்ற இன்னொன்று என்ன நாங்கள் கவனிக்கணும்னா, இப்ப பொது வேட்பாளராக ஒரு ஆள் நிறுத்தும் போது அவர் எந்த கட்சியிலையும் பங்கு பெற்றினவராக இருக்காமல் பார்த்தால் நல்லா. அதான் இந்த பணிவான வேண்டுகோள். நன்றி. நன்றி சார். நன்றி. நிச்சயமாக நான் அதை உரிய தரப்புடன் கொண்டு சேர்க்கிறேன். நன்றி. தொடர்ச்சியாக ரிஷிகேதன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஓம் சார், கேள்வி கேட்கலாம் சார். நிச்சயமா. என்னடா சார், இப்ப அநேகமா நான் இந்த கருத்தை சொல்லிட்டு கேள்விக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அநேகமாக தமிழ் தலைமைகள் தங்களை ஒரு ஹென்றி கிசிங்கர் மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. ஆனா தமிழ் மக்கள் அவர்களை எத்தகைய கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னா பரமாத்த குருவும் சீடர்களும் மாதிரித்தான் பாக்குறாங்க. இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது வேட்பாளர் என்றது இலங்கையில இப்ராஹிம் ரைசிர மரணத்தை விட பேசுபொருளாக காணப்படுது. அது மட்டுமன்றி இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் சாத்தியப்படுமா? ஏன்னா வடக்கு கிழக்கு தமிழீழம் பிரிக்கப்பட்டிருக்குது. பொதுவான ஒரு தமிழ் வேட்பாளரை நித்தாட்டோணுமா இருந்தா அவர் வடக்க சார்ந்தவரா கிழக்க சார்ந்தவரா என்ற ஒரு போட்டி நிலவக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவு காணப்படுது. இத்தகையதொரு சூழ்நிலையில தமிழ் பொது வேட்பாளர் என்ற விஷயம் சாத்தியப்படுமா? அதே நேரத்துல கட்சிகள் அனைத்தும் ஒருமித்து செயற்படாத பட்சத்தில் இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அநேகமான கட்சிகள், கண்ணுக்கு தெரிந்த கட்சிகள், தெரியாத கட்சிகள் என்று பல கட்சிகள் காணப்படுது. அந்த கட்சிகள் அனைத்தும் ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்தாத பட்சத்துல எப்படி தமிழ் தேசிய உணர்வை தமிழ் மக்கள் மத்தியில கொண்டு செல்ல முடியும்? இது 2வது கேள்வி சார். அதே நேரத்துல போராட்டம் மூலமாக தங்களுக்கான உரிமைகளை பெறுறதுக்காக நாங்க போராடி கொண்டிருந்தோம். அதே நேரத்துல அரசியல் ரீதியான அகிம்சை ரீதியான போராட்டங்களை SAV செல்வநாயகம் மூலமாக போராடி கொண்டிருந்தோம். இந்த 2 போராட்டங்களும் இறுதியில மௌனிக்கப்பட்டதும் நம்முடைய தமிழ் உறவுகள் மரணமாக்கப்பட்டதும் தான் முடிவாக காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இறுதியாக செல்வநாயகம் சொல்லி சென்ற வார்த்தை தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்றணும். அப்ப அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளே எல்லாரையும் பார்த்துக் கொள்வார். தமிழ் பொது வேட்பாளரை இப்படி நிப்பாட்டுற சந்தர்ப்பத்துல தமிழ் தேசிய உணர்வை ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையும் எவ்வாறு வெளிப்படுத்த முடியும் என்றது இந்த 3வது கேள்வி சார். நன்றி. 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. பிள்ளைகள் ஏதாவது பதில் சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்றதா? ஓகே சார், நான் சொல்றேன். சரி. அதே ரிஷி, நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிருந்தீங்க, இது சாத்தியமான்ற ஒரு விஷயத்த கேட்டிருந்தீங்க. அதாவது முதலாவது கேள்வி நான் திரும்ப ஒருக்கா சொல்றேன். அந்த கேள்விகளை தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் சாத்தியப்படுமான்றது வடகிழக்கு, அந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தை மையப்படுத்தி கேட்டிருந்தேன் நான். அதே நேரம் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒருமித்து செயற்படாத பட்சத்துல ஒவ்வொரு கட்சிகளும் தாங்க தமிழர்களுக்கு தலைவர் ஆகணும் என்ற போர்வையெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி அவங்க ஒருமித்து செயற்படாத பட்சத்துல எப்படி தமிழ் மக்களின் இடையில தமிழ் தேசிய உணர்வை கட்டி எழுப்பி தமிழ் பொது வேட்பாளரை நிப்பாட்ட முடியும் என்றது என்ற 2வது கேள்வி.
மூன்றாவது கேள்வி, இதுவரைக்கும் 30 வருட போராட்டம், அகிம்சை ரீதியான அரசியல் போராட்டங்களை முன்னெடுத்த தமிழர்கள் மத்தியில வந்து தமிழ் உணர்வை வந்து எப்படி இந்த பொது வேட்பாளர் நிப்பாட்டி வந்து வெளிப்படுத்த முடியும்ன்றது இந்த மூன்றாவது கேள்வி. சாத்தியப்பாடா என்ற ஒரு விடயத்துல வந்து இப்ப நாங்கள் ஏற்கனவே இது சார்ந்து கதைத்திருந்தோம். தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துவது வந்து நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இல்ல, எங்களுடைய ஒரு தேசத்திற்கான புரட்சியின் களமாகவே தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். நாங்கள் இன்று வரை ஒன்றுபட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த இரத்தம் தேர்ந்த யுத்தத்துக்கு பின்னர் எங்களை துண்டு துண்டாக்கி இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு நிலையையும் கடந்து நாங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றோம், நாங்கள் ஒருங்கிணைவோடு இருக்கின்றோம், ஐக்கியமாக இருக்கின்றோம் என்பதை முதலில் நாங்களே அங்கீகரித்துக் கொள்கின்றோம் என்பதை அவர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் சொல்லியிருந்தேன். ஆகவே இது சாத்தியமா இல்லையா என்பதை தாண்டி எங்களுடைய தேசத்திற்கான திரட்சி, எங்களுடைய தேசத்தின் திரட்சியினுடைய ஒரு களம், எங்களுடைய ஒற்றுமை, எங்களுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்தது வந்து ஒவ்வொரு தலைமைத்துவங்களும் வந்து தங்களுடைய தாங்களே பெரியவர்கள் என்று இருக்கும் போது எப்படி மக்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு ஒற்றுமை ஒருங்கிணைவை ஏற்படுத்தணும், இதுவும் நான் பெரும்பாலும் கதைத்திருந்தேன் சொல்லி நினைக்கிறேன். மக்களிடையே வந்து ஒரு சரியான புரிதலை, ஒரு சதி கோட்பாடுகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டதன் அடிப்படையில் சரியான புரிதலை கொண்டு சேர்ப்பதன் ஊடாக அவர்களிடம் இவ்வாறான ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். எங்களுடைய தலைவர்கள் எவருமே வந்து எங்களுடைய தோல்விகளுக்கு பொறுப்பேற்க தயாராக இல்லை. அவர்கள் வந்து தங்களுடைய நலன்களை பார்த்து கொண்டு நகர்ந்து செல்கின்றார்களே தவிர அவர்கள் வந்து எங்களுடைய தோல்விகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்ப பிரபாகரன் வந்து ஆயுத போராட்டத்தில் தோல்வி அடைந்து இருக்கின்றார், அவர் தானே இதை பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டால் ஆம், அது சரி, அவர் அதை பொறுப்பேற்றார், தோல்விக்கு பொறுப்பேற்றுத்தான் அவர் தன்னுடைய உயிரை நீத்தார் என்று சொல்லலாம். ஆனா அந்த வகையில் எங்களுடைய தமிழ் தலைமைகள் இல்லை. அவர்கள் வந்து எங்களுடைய தோல்விக்கு பொறுப்பேற்கும் வண்ணம் அவர்கள் இல்லை. அவ்வாறு இருக்கும்போது அவர்கள் வந்து ஒரு எழுந்த மாறான கருத்துக்களை திரும்பவும் நாங்களே தலைமைகள் என்ற மாதிரி எழுந்த மாறான கருத்துக்களை கூறிக்கொண்டு இருந்தாலும் கூட அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இதற்கான ஒரு ஐக்கிய உணர்வை கட்டி எழுப்புவது தமிழ் சமூகம் என்ற வகையில ஒன்று திரள்வதும் எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அடுத்தது இந்த செல்வநாயகம் பற்றி ஒரு கதை சொல்லியிருந்தீங்க. தந்தை செல்வா வந்து ராஜினாமா செய்யும் போது வந்து அந்த சேனாதி ராஜா இளைஞனாக ஒரு செய்தி ஊடான தகவல் தடுத்து செல்வநாயகம் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் போது சேனாதி ராஜா இளைஞராக இருந்திருக்கிறார். அவர் சொன்னதன் பிரகாரம் தான் இந்த தந்தை செல்வா வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்ற ஒரு கருத்தும் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் அவர் முன்னெடுத்த கோட்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு மிகவும் நாங்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே அது முடியும் என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. சார், நீங்க இதை தவிர சார் சொல்றது நன்றி. ரிஷி கேட்ட ஒரு கேள்வியிலே ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்லிட்டு வர்றேன். அதுல குறிப்பாக அந்த வடக்கு கிழக்கு, நான் நினைக்கிறேன் இந்த வடக்கு கிழக்காக நாங்கள் மக்கள் பிரிந்திருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அந்த நலனை முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற சில தனியன்களும் அந்த தனியன்களினுடைய அரசியல் ரீதியான அபிலாஷைகளின் பிரதிபலிப்புகளும் அத்தகைய செய்முறைகளுக்கான ஒரு அடிப்படையை தந்திருக்கிறது. வடக்குக்கு கிழக்கு தேவை, கிழக்குக்கு வடக்கு தேவை. அதுதான் நான் நினைக்கிறேன் இந்த நேஷனல் கூட் என்று சொல்வார். இதற்குரிய தமிழர்கள் ஒரு தேசமாக அல்லது தேசியமாக ஒரு கட்டமைக்கப்பட்ட நிலப்பரப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு குறித்துடைய அடிப்படை இந்த வடக்கும் கிழக்கும் ஒன்றில் ஒன்று தங்கி இருப்பது தான். அதுதான் தமிழர்களுக்கு தேவையானது. முதல் ஒரு உயிர், நான் நினைக்கிறேன் இந்த பொலிட்டிக்கல் அனட்டோமிக்குள்ள நாங்கள் போய் பார்த்தால் ஒரு உயிர் தன்னுடைய பாதுகாப்புக்கு பிறகுதான் அது உணவு தேட தயாராகும். இந்த நிலை ஈழத்தமிழர்களிடம் இப்போது இருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு என்பது அல்ல இங்கே விடயம். வடக்காகவும் கிழக்காகவும் இருத்தலுக்கான ஒரு அடிப்படையை அரசியலில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பாண்மை இந்த கருத்தியல் களத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அது சார்ந்திருக்கக்கூடிய சமூகங்கள், அதோடு சேர்ந்து பயணிப்பவர்களுக்கு உரிய பணி என்று நான் நினைக்கிறேன். நன்றி. மாசன் இதை சொல்ல வந்து நீங்க. நானும் இதுல ஒரு கருத்துக்கு பதில் யோசிக்கிறேன். ரிஷியின் கருத்து எல்லாமே கிட்டத்தட்ட என்ன பொறுத்த ஒரே பதிலுக்குலாம் தொகுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அதாவது எல்லாமே அந்த சாத்தியப்படுத்துறதுல இருக்கிற சவால்களை தான் அவர் முன் வச்சார்.
என்ன பொறுத்தவரை இதுல நீங்க சொன்ன குறிப்பிட்ட பிரச்சனைகள் எல்லாம் அதாவது நாங்கள் அதாவது சும்மா அந்த அதாவது இந்த ஒரு மாறியான பிம்பம் தான் யோசிக்கிறேன். சார் சொன்ன மாதிரி வடகிழக்கு சார்ந்த முரண்பாடோ சரி, அடுத்தது எங்களோட அரசியல் கட்சி எல்லாம் பெருசு என்ற மைண்ட் செட் சரி, எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்ட மாறியா தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் மேல வடகிழக்கு மக்கள்கிட்ட நாங்கள் போய் இப்ப கட்சிகள் கதைக்கிறத தாண்டி வடகிழக்கு மக்கள்கிட்ட போய் பார்த்தால் மக்கள்கிட்ட வடக்கு கிழக்கு பிரிவின எண்ணங்கள் இல்லை. அவர்கள் தங்களுக்குள்ள தேவைப்பாடுகள் இருக்குது, உறவு முறைகள் இருக்குது என்ற கட்டமைப்புக்குள்ள இணைஞ்சு செய்யப்படுற தன்மை தான் நாங்கள் பார்க்கிறோம். அதே சந்தர்ப்பத்துல இந்த பிரிவினவாத இந்த அரசியல் கட்சிகளின் செயற்பாடை பார்த்தா கூட கிட்டத்தட்ட நாங்கள் சில இடங்கள சில கற்பனைவாதங்களை போகலாம். அதாவது கடந்த காலங்கள்ல இந்த ஜனாதிபதி தேர்தலை கையாண்டது அதாவது எங்களோட தமிழ் கட்சிகளின் எண்ணங்களுக்குள்ளதான் மக்கள் பயணிக்கிறாங்க. அதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. ஏனென்றால் அதாவது எங்கள்கிட்ட இயல்பாக ஒரு ராயபக்சாக்கள் எதிர்ப்புவாதம் இருக்குது. அதுதான் நாங்க தேர்தலில் ரிஃப்ளெக்ட் பண்ணது. 2010 சரி, 15 சரி, 19 சரி தேர்தல் ரிஃப்ளெக்ட் வந்து இந்த கட்சி சொன்னது என்றால ஓட் போடையில எங்கள்கிட்ட ராயபக்சா எதிர்ப்புவாதம் இருக்குது. இந்த ராயபக்சா எதிர்ப்புவாதம் கூட நான் என்னுடைய பார்வையில் அதை தமிழ் தேசியமா தான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் ராயபக்சாவை எப்படி பார்க்கணும் என்றால் அதாவது ஒரு எங்கள் தமிழ் இன அழிப்பின்ற ஒரு பிரதான கருவியாக, ஸோ அந்த பிரதான கருவியை தோற்கடிக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் நினைப்பது வந்து அது தமிழ் தேசியம்தான். ஸோ எங்கள்கிட்ட தமிழ் இயல்பாக மக்களும் தமிழ் தேசியம் இருக்குது. என்ன இதுல இருக்கிற சவால், இப்ப நான் இதுல இருக்கிற சவாலா பார்க்கறது மக்கள்கிட்ட இந்த தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்த கருத்தியலை ஆழமா கொண்டு போகணும். ஆழமா கொண்டு போனால் அது சக்சஸ் தான். அப்ப அதுக்கான செயற்பாடு தான் இப்ப இன்றைக்கு மேல ஆளுக்கான விஷயம். அதாவது எங்கள்ட அரசியல் செயற்பாடுகள்ல பெண்களோட வீரியமும் பேசப்பட்டிருக்குது. பெண்களோட சில சாதனைகளும் நாங்க எங்கள்ட தமிழ் அரசியல் பார்க்கிறோம். ஆனா 2019க்கு பின்னர் அரசியல்ல பெண்கள் நாங்கள் ஒரு கணக்குக்கு தான் 10ல் 1 20ல் 1 அனுப்பணும்டா அப்படி ஒரு எண்ணப்பாங்குக்குள்ள நாங்க கேள்வி அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பங்கள்ல இன்றைக்கு 2 பெண்கள் ஒரு சமகால அரசியலை துணிஞ்சு கதைச்சிருக்கிறேன். சமகால அரசியல் தேவைப்பாட துணிஞ்சு கதைச்சிருக்கேன். அந்த சந்தர்ப்பத்தில் நான் டிரெக்ஷனாக கிருத்தியாக நன்றி சொல்லிக் கொள்றேன். இந்த ஒரு இதை அனைவரும் எடுத்துக்கொள்ளணும். இப்ப தமிழ் தேசிய இது தமிழ் நான் இந்த கருத்தியை நம்புறேன். இந்த கருத்தியல்ல எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இந்த கருத்தியல் சக்சஸ், இந்த கருத்தியல் தான் தமிழ் தேசத்தின் திரட்சியை பலப்படுத்தக்கூடிய நம்புவமா இருந்தால் அதை சகல இடத்துல கொண்டு போன தேவை இருக்குது. அதை எல்லாரும் செய்வனமா இருந்தால் இது சாத்தியம்தான். இது சாத்தியப்படுத்த முடியாத பெரிய ஒரு லட்சிய போக்க இல்லை. இது சாத்தியப்படுத்தக்கூடிய அண்மையில் இருக்கிற விஷயம்தான். நன்றி. ஓகே, நன்றி. வேற யாராவது? சார், நான் விளக்கமா சட்டத்தோட கதைக்கிறேன் சார். இந்த 2 மாணவிகளும் நல்ல தெளிவாக இந்த பொது வேட்பாளர் கருத்தை எடுத்துரைத்தார்கள். சிறிய மாணவிகளா இருந்தாலும் நல்ல போதிய அடிப்படை அறிவு இருக்கிறது. தெளிவான விளக்கத்தோட இந்த மக்களுக்கு இந்த பொது வேட்பாளர் ஏன் கொண்டு வரப்பட வேண்டும் என்று விளக்கம் அளித்தார்கள். நான் என்னுடைய சொந்த கருத்தின்படி இதற்கு பிறகு இந்த மாணவிகளுடைய உரையை கேட்ட பின்னரும் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தை யாராவது எதிர்க்கிறார் சொன்னால் அவர்கள் நான் எதிர்க்க மாட்டார்கள் என்னுடைய எண்ணம். 80 வீதத்துக்கு கூடிய மக்கள் இந்த மாணவிகளுடைய உரையை கேட்ட பின்னர் பொது வேட்பாளர் என்ற கருத்துக்கு நிச்சயமாக ஆதரவு அளிப்பாளர் என்று நான் நம்புகிறேன் சார். நன்றி சார். நன்றி. பெரிய ஒரு இதோண்டு தந்திருக்கிறீர்கள். நன்றி சார். வேற யாராவது? பிரணவன் சார். நான் இந்த அரட்ட பகுதியில் எழுதிக்கிறேன். சூழலை வச்சுக்கொண்டேன். இந்த கலைக்கக்கூடிய சூழல் இல்லை, அதை பாருங்க. நன்றி சார். இந்த கேள்வி ஒரு அவர் போட்டது பீட்டர் என்ற ஒரு ஆள் கை வைக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறார். பீட்டர் கதைங்க. ஓகே பீட்டர் கதைங்க. வணக்கம் எல்லாருக்கும். இது ஒரு நல்ல முயற்சி, நல்ல விஷயம். நினைக்கிறேன் பல்வேறு தளங்கள்ல இந்த விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தாலும் அதனுடைய எனர்ஜி திருப்பி குறைஞ்சதாகத்தான் நான் அறிகிற விஷயங்கள் கூட பார்க்கிறேன். ஸோ ஆகவே இது திருப்பியும் பேசப்பட வேண்டிய தளங்களில் பேசப்படணும் என்ற ஒரு பின்னணியில் நினைக்கிறேன் மாணவர்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் மாணவர்கள் இந்த விடயத்தை இன்னும் பரவலாக்குறதுக்கான முயற்சிகளில் பங்கு பெற்றுவார்களா? அதாவது பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இந்த விடயங்கள் இன்னும் பேசப்படுமான்றது ஒரு முதலாவது கேள்வி. ரெண்டாவது நான் நினைக்கிறேன் சாத்தியப்பாடுகள்
என்றதை கதைக்கிறதுக்கு முதல் வந்து நாங்கள் இந்த ஒரு அடிப்படைகள் என்றதுல வந்து நாங்கள் இன்னும் வந்து அடக்குமுறைகளை எதிர்கொள்கின்றோமா? ஆகவே நாங்கள் திருப்பி இந்த அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன, எங்களுக்கு முன்னால விரிகிற சந்தர்ப்பங்கள் என்ன, அந்த சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்த போறோம் என்ற விடயங்களை அடிப்படையில கேட்க வேண்டிய ஒரு கேள்வியையும் நினைக்கிறேன் எங்களுக்குள்ள கொள்ளணுமாண்டு. நான் நெடுகலம் சொல்றேன் என் கதைக்கைகளே என்னன்னு சொன்னால், தமிழ் மக்களுக்கு இலங்கையில எல்லாம் கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு தமிழீழமும் கிடைத்தா ஒரு ஃபேன்சியாக ஒரு ஆடம்பரமாக தமிழீழமும் கிடைச்சா நல்லா இருக்குமென்ற ஒரு காரணத்துக்காக அவ்வாறான கோரிக்கைகள் தொடங்கையில உண்மையா வந்து அடிப்படை விடயமாக அடக்குமுறைகளை எதிர்கொண்ட ஒரு பின்னணியிலாம் தொடங்கினது. அந்த அடக்குமுறை என்றது இன்றைக்கு எப்படி இருக்குது, அதுல அது அந்த விடயங்களை நாங்கள் சரியாக நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லோரும் திருப்பி புரிஞ்சு கொண்டாதான் ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் எப்படி ஏன் திரட்சி ஆகணும், எப்படி பயன்படுத்தணும் என்ற விடயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆகவே உங்களுடைய உரையாடல்கள்ல இந்த அடக்குமுறைகள் என்ன, அல்லது உண்மையா யுத்தம் முடிந்த பிறகு நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றோமா, மயிலத்து மடுவில் என்ன நடக்குது, அல்லது இங்க வடக்குல வந்து பார்த்தோம்னு சொன்னா எப்படி இந்த இராணுவ பிரச்சனைகள் இருக்குது, இன்னொரு அடக்குமுறைகள் எப்படி வருகுது. அப்ப இந்த விடயங்களை நான் நினைக்கிறேன் கதைக்கிறது கூட தான் அந்த சாத்தியமா வேணும். நாங்கள் என்ன சாத்தியம்ன்றதை வந்து ஒரு வகை மேல வச்சு பார்க்கிறோம், அதனுடைய அடிப்படையில வச்சு பார்க்கிறோம் இல்லை. நாங்கள் எங்களால வந்து வாழக்கூடிய சாத்தியங்கள் இருந்தால் எங்களுக்கு முன்னால வர விடயங்களை கதைக்கிறது வந்து எந்த அடிப்படையில கதைக்கிறோம்ன்றதுல இருக்கும். ஆகவே நான் நினைக்கிறேன் வந்து இந்த நாங்கள் கதைக்கிற அனைத்தினுடைய அடிப்படைகளும் வந்து இலங்கை வந்து திருப்பி ஒரு சிங்கள பௌத்த நாடாக மட்டுமே இருக்கணும் என்ற முனைப்போட செயற்பட்டு வருதுன்றதை நாங்கள் அந்த அடிப்படையை திருப்பி நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களையும் பேசணும்ன்றதையும் கேட்டுக்கொள்றேன். நன்றி. நன்றி உங்களுடைய ஆலோசனைக்கும் கருத்துக்கும் நன்றி பீட்டர். அடுத்து சரவணன் சார் கேட்டிருக்கிறார், 2 விடயம் கேட்டிருக்கிறார். ஒன்று, அவர் வெளிப்படையாக பொது வேட்பாளர் தேர்வு சிக்கலான விடயமாக அமையாதான்ற ஒரு கேள்வி. 2, பொது வேட்பாளர் தேர்வில் நிற்கும் போது 2வது தேர்வு யாராக அமைய முடியும்? நான் நினைக்கிறேன் அந்த 2வது கேள்விக்கு அந்த தரப்பு வெளிப்படையாகவும் அந்த ரீதியிலும் அதனுடைய உரையாடல்களிலும் அது வெளிப்படுத்துகிற போது மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த 2வது விருப்ப தெரிவுக்குரிய சூழல் எதுவும் கிடையாது. தனித்து தமிழ் வேட்பாளருக்கு மட்டுமான வாக்காகத்தான் இது டிசைன் பண்ணப்படுது. முதலாவது விஷயம். ஆகவே அதுல நீங்கள் கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் 2வது தேர்வு யாருமே இல்லை. முதலாவது கேள்வி, பொது வேட்பாளர் தேர்வு ஒரு சிக்கலான விடயமாக அமையாதான்றது. அதுல உண்மையிலே பொது வேட்பாளர் பற்றிய அவர்களுடைய உரையாடல், நான் அந்த களத்தில் இருந்தபடியா சொல்லுகிறேன், ஒரு மெண்டேட், அதாவது ஒரு பிரகடனம் அல்லது இங்கே முன்வைக்கப்படுகின்ற அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது பெறக்கூடிய அந்த வவுனியா சந்திப்பிலே அவர்கள் வெளிப்படுத்திய சுயநிர்ணயம், இறையாண்மை, தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த களத்தோடு சேர்ந்து பயணிப்பதற்கான அதிகபட்சமான உச்சமான அம்சங்களை முதன்மைப்படுத்துவது என்பதுதான் அதனுடைய அடிப்படையை தவிர இங்கே வேட்பாளருடைய கரஷ்மாவுக்குள்ளால்தான் இங்கே வாக்கெடுத்தல் என்ற நியமத்தை அவர்கள் பெருமளவுக்கு முன்மொழியவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மாறாக அந்த பிரகடனம்தான் அதுக்குரிய அடிப்படையை முன்னிறுத்தும் என்று முதன்மைப்படுத்தப்படுகிறது. அதிலும் அது தொடர்பாக நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு உரையாடலிலும் அதே போல யாழ்ப்பாண உரையாடலும் நான் மீள முதன்மைப்படுத்தி இருப்பது, ஒன்று, அது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். இன்னும் ஒன்று, அது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அதுக்கான நியமங்களும் நியதிகளும் பற்றி அந்த சந்தர்ப்பத்துக்கும் சூழலுக்கும் அமைவாக, இரண்டால் 2 ஆப்ஷன் இருக்கிறது. ஒன்று, கட்சியினுடைய சின்னத்துக்கூடாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படலாம், அல்லது சுயேட்சையாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிறுத்தப்படலாம் என்று தேர்தல் விதி சொல்கிறது. அவை இந்த விதிகளுக்கு கட்டுப்பட்ட விதத்தில் இயங்குவதற்கான ஒரு செயல் வடிவத்தை பற்றித்தான் அந்த குழு அல்லது அந்த பிரிவினர், அதாவது சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய 36 சிவில் அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அது பற்றிய உரையாடல்களை முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படைகளுக்குள்ளால் தான் அது பயணிக்கும் என்று நான் தெரிவிக்கின்றேன். நன்றி சரவணன் சார், உங்களோட கேள்விகளுக்கு. வேற ஏதாவது கேள்வி இல்லாவிட்டால் நாங்கள் 8:45 ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் 7:30க்கு தொடங்கினாங்க, நாங்கள் நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன்.
மாசனன் நன்றி உரையோடு நிறைவு செய்து கொடு. நன்றி உரையோடு நிறைவு செய்யும். கண்டிப்பா சார். இறுதியா நான் நன்றி உரைக்கு முன்ன ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டேன். அதாவது இந்த எங்களுக்கு அந்த பெரிய ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறோம், இந்த வடக்கு கிழக்கு சார்ந்த ஒரு உலகத்துக்கு பிரிவு என்ற ஒரு உலகத்துக்குள்ள உண்மையில இப்போ எனக்கு தகவல் அனுப்பியிருந்தேன். அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 வருஷமா 2004 இருந்து தமிழ் ஒரு பிரதான கட்சியின் தலைமையாகவே கிழக்கின்ற ஒரு பிரேதம் தான் காணப்படுகின்றார். அது எந்த தளத்திலையும் எந்த இதுலையும் யாரும் அதை எதிர்த்து ஒரு அரசியலை முன்னெடுக்க முற்படையில. ஸோ இந்த கிழக்கு வடக்கென்ற பேதம் என்பது மக்கள் மத்தியில இல்லை என்பதுதான் நிதர்சனம். இது கட்சிகள் தங்கள் நலனுக்காக ஏற்படுத்துற மாறிய சாதாரணமா நாங்களும் அதை நம்பிக்கொண்டு பயணிக்கக்கூடாது. மக்களிடம் அந்த எண்ணம் இல்லை. அதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதை நான் திருப்பி அழுத்தமா சொல்லிக் கொள்றேன். ஓகே, நான் இந்த விஷயத்துக்கு அடுத்தது இந்த இறுதி இந்த நன்றி உரைக்குள்ள வருவேன். குறிப்பா உண்மையில நான் என் கருத்துல சொன்ன விஷயம்தான். அதாவது உண்மையில இப்ப இன்றைக்கு நாங்கள் நினைக்கிறேன் ஒரு 2 நாளைக்கு முன்ன தான் இந்த இது சார்ந்து கலைக்கிறத பற்றி நானும் சார் உரையாடும் போதும் மாணவர்களுடைய நல்ல விஷயம் என்ற எண்ணத்துல மாணவ அணுகின போது 2 பேருமே எந்தவித ஒரு மறுப்பும் இல்லாம உடனே ஓம் சொன்னாங்க கதைக்கலாம் என்ற ஒரு என்ன சொல்ற ஒரு உத்வேகமா இங்க வந்தது. இந்த களத்துல வந்து பேசினதுக்கும் உண்மையில மிக்க நன்றி 2 மாணவர்களுக்கும். அதே நேரத்துல உண்மையில இதுல நாங்கள் நேற்று அழைப்பு விடுத்து இன்றைக்கு இந்த நிகழ்நிலை கருத்தரங்களை கலந்து கொண்ட அனைத்து பார்வையாளர்களுக்கும் மற்றும் கருத்துக்கள் கூறியவர்களுக்கும் அதே நேரத்தில் கேள்விகளை கேட்டவர்களுக்கும் நன்றிகள். குறிப்பாக உங்களோட கருத்து உண்மையில சந்தோஷமா இருக்கு. நான் இந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய பேர் இந்த மாணவர்கள பேச்சை வரவேற்றிருந்தீர்கள். குறிப்பா ஒரு சார் இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது சமூகத்துக்கு ஒரு நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி ஒரு சார் கருத்து சொல்லியிருந்தார். உண்மையில இது சமூக மாற்றம் என்றதுக்கு முன்னம் என்ன பொறுத்தவரை இவ்வாறு அதாவது இவ்வாறு மாணவர்கள் துணிந்து ஒரு களங்களை காண்றதுக்கு துணிந்து அரசியல் சமூகமயப்படுத்தல் களங்களை காண்றதுக்கான வாய்ப்பை இது வழங்கும் என்று நான் நம்புறேன். ஸோ இந்த சந்தர்ப்பத்துல அனைவருக்கும் நன்றி. இந்த சந்தர்ப்பம் இதோட முடியாது. தொடர்ச்சியாக மாணவர்கள் இன்னும் உரையாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த 2 பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய வகுப்பறை மாணவிகள் என்பதை கடந்து அவர்களுடைய ஒரு உண்மையிலே மிக மகிழ்ச்சியாகவும் ஒரு நிறைவாகவும் இருந்தது. உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போன்று இங்கே கூடியிருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று மீள என்னை வற்புறுத்துறவர் சரவணன் சார், அவருக்கும் என்னுடைய நன்றிகள். இங்கே கலந்து கொண்ட சுவண்ணா வந்திருந்தார், அதே போல பீட்டர், இங்கே அனைவரையும் மீளவும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. நன்றி சார். நன்றி.